வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையை, தந்தையை, ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களாக இந்த அற்புதமான அமர்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறை அருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல நாளிலே குருநாதரின் வழி நின்று சினத்தை தவிர்த்து சீர்பெறுவோம் என்கின்ற சிந்தனையை நாம் எல்லோரும் மேற்கொள்ள இருக்கிறோம். குருவருள் துணை நின்று நம்மை இந்த சிந்தனையை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நல்கட்டும். என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன் எனினும் இவ்விரு நிகழ்ச்சி மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே வைத்துச் செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டேன். இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து மனம் உயர்ந்து மா அமைதி பெறும். நிறை அறிவு நிலை ஈதே. இது அருட்தந்தையின் ஒரு உன்னதமான கவி. நிறை அறிவு பெறுவதற்கு இறைநிலையோடு இணைந்து நாம் தவமாற்ற வேண்டும். அப்படி நாம் தவமாற்றி தற்சோதனை செய்து குருவின் வழியிலே தொடர்ந்து பயணிக்கும் பொழுது மறை விளக்கும் உண்மைகளை நாம் மனத்தடியில் தேர்ச்சி பெற முடியும். இதை உணராமல் மகரிஷி சொல்கிறார்கள், அந்த துறை நோக்கி நாம் வாழ்க்கை கடல் நீந்துகின்றோம். துணை குருவே, வழி தவமும் அறமும் ஆகும் என்று சொன்னார்கள். அப்படி குருவின் தாழ் பற்றி தவமும் அறமும் நம்முடைய வாழ்க்கையின் இரு கண்களாக நாம் வாழும் பொழுது அகத்தாய்வு தலைப்புகளில் நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய சிந்தனையான சினத்தை தவிர்த்தல் என்பது நமக்கு சித்தியாகும். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அகத்தாய்வு பயிற்சிகளில் இந்த தலைப்புகளை எல்லாம் பேசும் பொழுது இருந்த என்னுடைய மனநிலை வேறு. இதுவரையிலும் அப்படி பேசும் பொழுது பகிர்ந்து கொண்ட அந்த எண்ணங்களின் அலை நீளம் வேறு. இன்று இதை ஆழ்ந்து நாம் சிந்தித்து இந்த நாள் முதற்கொண்டு இந்த சிந்தனையின் தொடர்ச்சியாக சினத்தை தவிர்த்து நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை
ஆழமாக பதித்துக் கொள்ளக்கூடிய உணர்வோடு நாம் இந்த சிந்தனையை மேற்கொள்கிறோம். நான் முன்பே சொன்னதைப் போல, எண்ணம் ஆராய்தல் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம். எண்ணம்தான் ஆசையாக மாறுகிறது. எனவே ஆசைகளை எப்படி சீரமைத்தல் என்று கற்றுணர்ந்தோம். அதை செயல்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று சினம் தவிர்ப்போம், சீர்பெறுவோம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் சினத்தின் வயப்படாமல் இருந்திருக்க முடியாது. அப்படி இருந்தால் நாம் எல்லோரும் மாமனிதர்கள், ஞானிகள். இது நம்மிடத்திலே எப்படி வருகிறது சினம் என்பதை ஒரு தீவிரமான ஆராய்ச்சியோடு நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்ட மகரிஷி அவர்கள், நம்முடைய கருத்தொடராகத்தான் அந்த பதிவு வந்திருக்கிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாக நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். எனவே சினம் என்றால் என்ன என்பதையும், சினம் நம்மிடத்திலே எப்படி ஏற்படுகிறது என்பதையும், அதை எப்படி தவிர்ப்பது என்பதையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். சினம் என்பது ஒரு கொடிய உணர்ச்சி என்று எல்லோரும் சொல்கிறார். Anger is a vile emotion. நாம் பல வகையான ஒரு உணர்ச்சிகளில் வயப்பட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி உணர்ச்சி வயப்படாமல் உணர்வின் வயம் ஏற்ற ஆன்மாவின் பழிச்செயலை மெய் உணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்துவிட்டால் நாம் உணர்ச்சி நிலைக்கு போவதில்லை. எப்பொழுதும் தெய்வீக உணர்வு நிலையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்பொழுது நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்கிறது. எண்ணங்களை எண்ணக்கூடிய மனம் தூய்மையாக இருக்கிறது. தூய எண்ணங்களில் வெளிப்பாடாக வரக்கூடிய ஆசை என்கின்ற எண்ணத்தை செயல்படுத்தும் முயற்சி ஒத்ததாக இருக்கிறது. அதை நாம் நிறைவேற்றிக் கொண்டாலும் கூட அது நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கிறது. ஆனால் மனம் உணர்ச்சி வயப்பட்டு எழுகின்ற எண்ணங்கள் எப்படியெல்லாம் எழுகின்றன என்று தெரியாமலேயே விழிப்பற்ற நிலையில் உணர்ச்சி வயத்திலே எண்ணங்கள் எழும்பொழுது, அந்த எண்ணங்களை என்னவென்று ஆராயாமல் அதை உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையில் நாம் தடுமாறும் பொழுதும், தடம் மாறும் பொழுதும், அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அந்த உண்மையை கூட ஒத்துக்கொள்ள முடியாமல் நாம் துடிக்கும் பொழுதும் ஏற்படக்கூடிய ஒரு மகரிஷிகள் சொல்கிறார்கள், அது ஒரு கொடிய பகை உணர்ச்சி என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட உணர்வைத்தான் நாம் சினம் என்று சொல்கிறோம். ஆங்கர் இஸ் ஒன் லெட்டர் ஷார்ட் ஆஃப் டேஞ்சர் என்று சொல்லுவாங்க. நிறைய இப்பொழுது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் புத்தகங்கள் வந்துவிட்டன, நிறைய வந்துவிட்டது. நான் மேலாண்மை துறை பேராசிரியராக இருந்ததால் நான் நிறைய எங்களுடைய மாணவர்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸலன்ஸ் என்று MBA ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் வகுப்பெடுக்கும் பொழுது மிகுந்த செயல்திறனை டு என்ஹான்ஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஒரு பிசினஸ் லீடர்ஸாக, அவர்கள் பிசினஸ் மேனேஜர்ஸாக வரும்பொழுது அவர்கள் தங்களிடத்திலே வராமல் காத்துக்கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த ஒரு முக்கியமான ஒரு விழிப்பு நிலையில் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும், மன ரீதியாக ஆற்றல் மிக்க உறுதி, நுட்பம், சக்தி இவற்றை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தவம் செய்து
மனிதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடும் முயற்சியிலே இருந்தாலும், பொருளாதாரத்திலே தான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற தொழிலகங்களிலே தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகங்களிலே உயர்நிலையை அடைந்து மேன்மேலும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும், அல்லது தன்னை அறிந்து முழுமை பெறக்கூடிய ஆன்மீகத்திலே தன்னை அவர்கள் இணைத்துக் கொண்டு உயர்வு பெறக்கூடிய முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும், அனைத்தையும் அவர்களுக்கு அருளிச் செய்வது இந்த சினம் என்கின்ற உணர்ச்சி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான். இல்லை என்றால் நம்முடைய சித்தர்கள் சொன்னதைப் போல, மனமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரவே என்று சொல். சினத்தை தவிர்க்க வேண்டும், எல்லோருக்கும் தெரியும். நாம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்கின்ற திருவள்ளுவரின் திருவாய் மொழியில்தான் நம்முடைய அகத்தாய்வு பயிற்சியில் சினம் தவிர்த்தல் என்கின்ற அந்த பகுதி ஆரம்பிக்கிறது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி, தன்னையே கொல்லும் சினம் எல்லாம் தெரியும். ஆனால் ஏன் நம்மால் தவிர்க்க முடியவில்லை? அதற்கான நடைமுறை பயிற்சி நமக்கு தெரியவில்லை என்கின்ற அறியாமைதான் காரணம் என்று மகரிஷி அவர்கள் சொல்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் உங்களோடு பேசும் பொழுதெல்லாம் நம்முடைய அகத்தாய்வு பயிற்சியின் அந்த அருட்தந்தையினுடைய வார்த்தைகளை அப்படியே உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டுதான் நான் இதை பேசுகிறேன். காரணம், ஒவ்வொரு அருட்தந்தையின் அருள் வாக்கியங்களும் நமக்கு வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். சாமி சொல்கிறார்கள், சினம் தவிர்த்தல் என்ற சிந்தனை மனித குலத்திற்கு மிக மிக இன்றியமையாதது. ஏன் மிக மிக இன்றியமையாதது? காரணம் சொல்கிறார்கள், எந்த பொருளையும் நாம் மனதில் கொண்டு சிந்திக்க சிந்திக்க அதனுடைய தன்மை தெளிவாக காட்சி தரும். எப்பொருளை எச்செயலை நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த தன்மையை தெளிவாக நாம் அகக்காட்சியாக கண்டு கொண்டால் அதனால் எழக்கூடிய தீமைகளை தவிர்த்து கொள்ளவும், அதை எந்த முறையிலே நலம் தரும் செயலாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற வழிமுறைகளை வகுக்கவும் கூட அந்த சிந்தனை துணை புரியும். அதனால் சொல்கிறார், சினம் தவிர்த்தல் என்கின்ற சிந்தனை ஒரு நல்ல சிந்தனை. தன்னையும் கெடுத்து பிறரையும் கெடுத்து தற்காலத்திலும் நமக்கு துன்பம் கொடுத்து பின்னாலும் துன்பம் தரக்கூடிய, துன்பத்தை நீடிக்க செய்யக்கூடிய ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வுதான் சினமாகும். இதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். மகரிஷி சொல்கிறார்கள், மனிதன் 6 அறிவு பெற்று தன்னை அறிந்து தன் மூலத்தை உணர்ந்து எப்பொழுதும் இறையோடையே தன்னை இணைத்துக் கொண்டு அப்படி தெய்வீகமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறான். ஆனால் ஏன் சினம் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்றால், விலங்குகள் ஒன்றை ஒன்று உணவுக்காக அடித்து பறித்து வாழ்ந்த வாழ்க்கையில் பதிந்த கருப்பதிவுகள் கருத்தொடராக நம்மிடத்திலும் இருக்கிறது. எப்படி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் தயையும் கொடை, அதே போல நம்முடைய சினமும் கருத்தொடராக நம்மிடத்திலே வந்துவிட்டது. இந்த சினம் இல்லாமல் இருப்பதற்கு பல வழிகள், சினத்தினுடைய துன்பங்களை பற்றி சித்தர்கள் ஞானிகள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவாக பாரதி சொன்னான், ஏன் நமக்கு கோபம் வருகிறது? சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும் ஞானத்தை மறந்ததாலே, சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும் நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மானிடர்க்கு சினத்தி நெஞ்சில்
நாம் பிரம்ம ஞானத்தில் பார்க்கிறோம், இறைநிலை தவத்திலே நாம் உணர்கிறோம். பார்க்கின்ற பொருளெல்லாம் பரம்பொருளின் காட்சி, ஏகாந்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருளை பார்க்கும் பொழுதும் அந்த தோற்றம் இறைவனுடைய தோற்றமாகவே காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு உயிரினத்தை பார்க்கும் பொழுதும் அந்த உயிரினம் நமக்கு தெய்வீகமாகவே காட்சியளிக்கிறது. நான் இங்கே இரவு இங்கே ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிறேன். கதவை திறந்து வைத்து காற்று வருவதற்காக படுத்துக் கொண்டிருந்தேன். இரவு விளக்கு எரியவில்லை. கொஞ்சம் இங்கே பவர் கட். ஒரு சின்ன குட்டி பப்பி, சின்ன நாய்க்குட்டி திறந்து வைத்த கதவின் வழியாக நான் படுத்திருந்த படுக்கறையிலே வந்து நான் கீழே படுத்திருக்கிறேன். அதுக்கு பின்னாலே ஒரு கட்டில், அது கட்டிலுக்கு கீழே உட்கார்ந்து விட்டது. நான் படுத்து ஒரு 5 நிமிடம் இருக்கும். தலையில் ஏதோ மெத்து என்று இருப்பது போல இருந்தது. ஏதோ பூச்சி போல இருக்கும் என்று தட்டி விடுவதற்காக கையை தலை கொண்டு போனால் மெத்து மெத்து என்று இருந்தது. எனக்கு உடனே பக்கத்தில் இருந்த மொபைலில் இருந்து எடுத்து பார்த்தால் சின்ன குட்டி நான் என் தலைமாட்டிலே படுத்துக் கொண்டிருக்கேன். எனக்கு அதை வெளியிலே அனுப்பவும் மனதில்லை. அதை எப்படி வைத்துக் கொள்வது என்றும் எனக்கு தெரியவில்லை. ஒரு சிறிய மன குழப்பம். அதை பார்த்தால் அவ்வளவு அழகாக இருக்கிறது. என்னுடைய சிறிய மகன் இருந்திருந்தால் அவன் விடவே மாட்டான். அப்பா இங்கே இருக்கட்டும், நம்மளே வச்சுப்போம்பான்னு சொல்லுவான். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது இறை காட்சியாக எனக்கு காட்சியளிக்கும். என்னுடைய சூழ்நிலை, வீட்டினுடைய அமைப்பு, நான் சிறிது நேரம் அதை நான் கொஞ்சம் விட்டு பக்கத்திலே வீட்டுக்கு வெளியிலே விட்டு விட்டு கதவை சாத்த வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் மனம் எனக்கு வருத்தம் தான். என் மனைவியிடம் கூட நான் பகிர்ந்து கொண்டேன். பார்க்கின்ற காட்சியை எல்லாம் அப்படி தெய்வீகமான காட்சியாக, தெய்வீகமான உணர்வோடு உணரக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி பக்குவப்பட்ட மனத்தில் ஏன் கோபம் வருகிறது? அதைத்தான் பாரதி சொன்னான். இப்ப பார்த்தா அது தெய்வம் அப்படின்னு தோணுது. கொஞ்ச நேரத்திலேயே அது அந்த உருவத்தை பார்த்து இது குட்டி ஒரு நாய் என்று தோன்றுகிறது. அதைத்தான் நம்முடைய பெரியவர்களும் சொல்லி வைத்தார்கள். நாம் வேறு, கோபம் வேறு அல்ல. நாமே கோபமாக இருக்கிறோம். கோபம் ஏன் வருதுன்றதுக்கான காரணம் பாரதி சொன்னான். சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும் ஞானம் நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே மானுடருக்கு சினத்தி எழுகிறது. இப்ப யாரிடம் கோபம் வருகிறது? ஒரு தெய்வத்தினுடைய பின்னமாக இருக்கின்ற இன்னொருவரிடமா என்று இந்த கேள்வி வந்தால், சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என்று நாம் ஞானம் பெற்றுவிட்டால் சினம் வருமா? நீங்க இந்த பாட்டு ரொம்ப பல முறை நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஒரு அற்புதமான தேக்கு மரத்திலே ஒரு யானை சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்த்தா தத்ரூபமா யானையாகவே அது தெரிகிறது. இப்ப யானை என்கின்ற அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது தேக்கு மரம் என்கின்ற மரம் என்கின்ற உணர்வு வருவதில்லை. ஆஹா, தேக்கு மரம், சந்தன மரம், இந்த மரத்தில் எவ்வளவு அற்புதமான வேலைப்பாடு என்று மரத்தை பார்க்கும் பொழுது அங்கே யானை தெரிவதில்லை. அதே போலத்தான் மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். சினமும் நம்மிடத்தில் அப்படித்தான் இருக்கிறது. நாம் ஞானத்தோடு தெய்வீகமானவர்களாக இருந்தால் அங்கே சினம் எழுவதில்லை. சினம் அங்கே இருந்தால் நாம் அங்கே இருப்பதில்லை. சினத்தில் மறைகின்றோம், சினம் நம்மை மறைக்கிறது. எனவே ஞானத்தோடு விழிப்போடு எப்பொழுதும் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் சினம் பயப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரும் பொழுது நமக்கு கோபம் வருவதில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில்தான் நாம் சினம் பயப்படுகிறோம். சாதாரணமாக ஆசை தடைப்படும் இடம் சினம் என்று சாமி சொன்னார்கள். எதிர்பார்த்து அறிவறிந்த ஏழ்மை நிலைதான்
நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து துன்பங்கள். அப்ப அந்த எதிர்பார்ப்பினாலே வரக்கூடிய ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சி தான் சினம். இப்ப இந்த சினம் ஏன் எழுகிறது பார்த்துட்டோம். சுற்றிலும் இருக்கக்கூடிய இறையை, பிரம்மத்தை, சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என்பதை நாம் மறந்ததால் நமக்கு சினம் வருகிறது. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாத நம்முடைய பக்குவமற்ற மனதினாலே சினம் எழுகிறது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து அறிவு அடைந்த ஏழ்மை நிலையினாலே வரக்கூடிய ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் சினமாக இருக்கிறது. ஆசைப்படுகிறோம், அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை, ஆசை தடைப்படுகிறது அல்லது தள்ளி போகிறது, இப்பொழுதே வேண்டும், இந்த நொடியிலேயே வேண்டும் என்கின்ற மனம் அதை தடையை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சி வயம்தான் சினம். இது நீங்கள் இன்றைய கருத்தொடராக நம்மிடத்தில் எவ்வளவு கோபம் இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டுமானால் நம் குழந்தைகளிடம் பார்க்கலாம், நம்முடைய குழந்தைகளிடம் பார்க்கலாம். எந்த சின்ன குழந்தை இருந்தாலும் நீங்கள் அந்த குழந்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த குழந்தையிடம் ஏற்படக்கூடிய உணர்ச்சியின் வெளிப்பாட்டை நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது கோபம் எங்கடா இந்த சின்ன குழந்தை இப்பதான் 3 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது, 8 மாசம் ஆகுது, 1 வயசு கூட ஆகல, இந்த குழந்தைக்கு இப்படி கோபம் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா எங்கிருந்து வந்தது? பெற்றோரிடமிருந்து கருத்தொடராக வந்திருக்கு. எனவே சினம் என்பது ஒரு கொடிய உணர்ச்சி தெரிஞ்சிருச்சு. சினம் ஏன் வருகிறது? அறியாமையாலே வருகிறது, ஆசை தடைப்படுவதாலே வருகிறது. இந்த சினத்தினுடைய விளைவுகள் நம்ம யாரும் சொல்ல வேண்டியதில்லை. கண்ணதாசன் சொல்லுவான், கொண்டேன் கோபம் ஒரு காலை, கொன்றேன் எந்தன் மனையாளை, செய்த பாவம் ஒன்றைதான் தெய்வ பிதாவை மன்னிப்பீர். கோபம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இன்று மனிதன் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளும் கோபத்தினுடைய விளைவுகள் தான். இன்று உலகம் முழுவதும் இந்த மனித சமுதாயம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது, துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அனைத்தும் சினம் பயப்பட்ட மனிதர்களுடைய வெளிப்பாடுதான், தொடர்ச்சிதான். போர், பசி, பட்டினி, பஞ்சம். ஒரு பக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு தேவையான உணவு உற்பத்தி, உடை உற்பத்தி. ரொம்ப நான் அடிக்கடி நினைத்து ஒரு ஒரு பழைய பாட்டு ஒண்ணு வரும், ஒரு படத்துல படம் ஞாபகம் இல்லை எனக்கு. சொல்லுவாங்க, மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டையை போட்டிருக்கு, ஏழை வீட்டு சின்ன பொண்ணு அம்மனமாயிருக்கு. சின்ன பாட்டு, எளிமையான வரிகள், ஆனந்தமான ஒரு கற்பனை. ஆனால் ஏன் அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள்? தனக்கே எல்லாம் வேண்டும் என்று பேராசைப்பட்டு அனைத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஒரு பக்கம், தங்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத பாவப்பட்ட மக்கள் இன்னொரு பக்கம். அப்ப இந்த கேப், இந்த இடைவெளி அதிகமாக அதிகமாக நானும் இந்த சமுதாயத்தை உற்று கவனித்துக் கொண்டு வருகிறேன். குழந்தை பருவத்தில், இளமை பருவத்தில் தங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் துன்பப்பட்டு கொண்டு தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அடக்கி வைத்திருக்கின்ற சினம்தான் அவர்கள் பெரியவர்களாகி தங்கள் உடல் வலுவாலும் அறிவுத் திறமையாலும் இந்த சமுதாயத்தை அவர்கள் பாழ்படுத்துகிறார்கள். சின்ன வயசுல எனக்கு எதுவுமே கிடைக்கல, சாப்பாடே இல்லை, எனக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகளும் கிடைக்கல, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த வளமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை இவன் பாழ்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றான். அவன்தான் மிக பெரும் திருடனாக, கல்வனாக, சமுதாயத்தை சீர்குலைக்கக்கூடிய தீவிரவாதியாக மாறிப் போகிறான். எங்க ஆரம்பிச்சது அது? குழந்தையாக இருந்த பொழுது ஆரம்பித்த வெளிப்படுத்த முடியாத சினம் என்கின்ற ஒரு கொடிய உணர்ச்சி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வெளிப்பட்டு இது சமுதாயத்தையே அது துவம்சம் செய்கிறது. எனவே அன்பிற்குரிய மனவள கலைஞர்களே, நாம் அருட்தந்தையின் வழியிலே நின்று இப்பொழுது இந்த சிந்தனையை மேற்கொள்வதே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். எவ்வளவு பேருக்கு கிடைக்கும் தெரியாது. நிறைய பேர் நான் கோவப்பட்டு இருக்கோம்னு தெரியாமையே கோவப்பட்டு இருக்காங்க. கோபமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலருக்கு நான் பர்சனல் கவுன்சிலிங் செய்திருக்கிறேன். கோபம் எங்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு குணம் என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டு வேதனைப்பட்டு அவர்களுக்கு நான்
எடுத்து சொல்லி அவர்களை பல 10 முறை 10 சிட்டிங் உட்கார்ந்து அந்த மகிழ்ச்சி சொன்ன நடைமுறை பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து. எனவே கோபத்தினுடைய கொடூரம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். பாரதி சொல்லுவான், அறப்படை சதகத்திலே ஒரு பாட்டு சாமதி எடுத்து கையாள்வார்கள். கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடிகெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது. நண்பர்களே, நான் இந்த கவிகளை சொல்வதை நான் மீண்டும் சொல்கிறேன், வெறும் வார்த்தைகளாக நான் சொல்லவில்லை. அந்த வார்த்தைகளினுடைய வலிமையை உணர்ந்து நாம் அதை நடைமுறைப்படுத்தி இந்த நொடி முதற்கொண்டு தினம் என்பதை அறவே தவிர்த்தவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அந்த கோபம் என்கின்ற கொடிய உணர்ச்சி வராதவர்களாக நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு தான் இந்த வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். சாமி சொல்கிறார், பிளவு செய் குருதி. நமக்கு ஏன் ரொம்ப அதிகமான ஒரு பிளட் பிரஷர், கோபம் வந்தா அதிகமாகுது. பிளவு செய் சினம், குருதி அழுத்தம், மாறு நோய், பித்து, புண், கண் நோய்கள், தாது, மூளை, வலம் அழிவு செய்யும். சாமி சினம் கொள்வார் தம்மை தாமே தீயால் சுட்டு செத்திடுவர் ஒப்பாவார். நினைச்சு பாருங்களேன். இவ்வளவு இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் சிந்தித்து சிந்தித்து உள்ளம் துடித்து போயிருக்கிறேன். இறப்பு என்பது இயல்பு. அது ஒரு நாள் பிறப்பு, அதே போல இறப்பு. தோற்றம், ஒரு நாள் மரணம். இப்ப நிறைய பேர் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள். மாத்திரை சாப்பிடுறாங்க, கையெழுத்துக்கிறாங்க. இந்த பேர்னிங் தி பாடி, அது உடல் எவ்வளவு பெரிய வேதனை அப்படின்றத நாம் கற்பனை செய்து முடியாது. ஒரு சின்ன ஒரு தீ காயம் பட்டா கூட அது ஆறும் வரையிலும் நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனை. அப்ப ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து தன்னை தானே சுட்டு கொண்டால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. கோபம் கொள்கின்றவர்கள் சினம் கொள்வார் தம்மை தாமே தீயால் சுட்டு செத்திடுவர் ஒப்பாவார். சினம் கொள்வார் தாம் மனம் கொண்டு தம் கழுத்தை தாமே வெய்ய வாழ் கொண்டு கிழித்திடுவார். பாரதியார். என்ன கற்பனை நினைச்சு பாருங்க. இப்ப நாம் ஒவ்வொரு முறை கோபப்படும் பொழுதும் இந்த நொடியில இருந்து நினைக்க வேண்டும், ஒரு பெரிய கொல்லிக்கட்டையை எடுத்து நம்ம சுட்டுக்கிறோம்னு நினைக்கிறோம். எப்படி அந்த தீ கிட்ட வந்தாவே அந்த அனல் தாங்க முடியாம தூக்கி போடுவோமோ, அது போல அந்த சினம் அப்படின்றது அப்படி வரும் பொழுதே தூக்கி போட்டோம் தான் தவிர்த்த. ஒரு முறை கோபம் வருதுன்னா நினைச்சுக்கணும், நம்ம பெரிய ஒரு கத்தி எடுத்து நம்ம கழுத்து நாமையே அறுத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கணும். அந்த எண்ணம், அந்த காட்சி, அகத்தில் பதிந்த காட்சி வரும். அப்படி வரும்பொழுது கோபம் வருதும் இந்த காட்சி வர்றதும் ஒன்னா இருக்கணும். அப்படி கோபத்தை தூக்கிறோம் போட்டு, அதான் பிராக்டிக்கல். சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று. இது வள்ளுவர். நிறைய பாடல்கள் இருக்கு. நீங்க பின்னாடி அதை நீங்கள் நம்முடைய அருட்தந்தையின் சிந்தையை பண்ணிக்கோங்க. 2 நான் நடைமுறை பயிற்சிகளை நம்ம அட்டவணை எல்லாம் போட்டு நாம் பார்ப்போம். அது நாம் பார்க்க இருக்கிறோம். 2 ஒரு செய்முறை பயிற்சிகள். ஒன்று, எப்பொழுதும் இறை உணர்விலேயே நாம் இருப்போம் என்று சொன்னால், எப்பொழுதும் அன்பும் கருணையும் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால், நிறை மனதோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், எல்லோரையும் அன்போடு அரவணைப்போம் என்று சொன்னால், நாம் பிறருக்கு என்ன செய்ய முடியும், பிறருடைய உள்ளம் மகிழ்வதற்கு, இந்த உயிர் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு, இந்த உயிர் உய்வதற்கு, இந்த உயிர் நன்றாக வாழ்வதற்கு என்று நாம் நினைத்து நினைத்து வாழும் பொழுது நமக்கு அதுக்கே வாழ்க்கை சரியா போயிடும். கோபமே வராது. அதையும் தாண்டி பழக்கத்தினாலும் பதிவுகளினாலும், சுவாமி ரொம்ப அவர் மிகப்பெரிய உளவியல் நிபுணர். அவர் சொல்றார், ஏதோ ஒரு காரணத்தினால் நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு முறை கோபப்பட்டோம், இல்லைன்னா நடக்காது, ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்லி அவர் சொல்றார், நீங்க அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க கோபப்பட்டு அந்த செயலை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னாலும் கூட
அதுக்கப்புறம் கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னாலும் கூட, நீங்க ஒரு முறை கோபப்பட்டு பழகினீங்க பாருங்க, அந்த பழக்கத்தால் மீண்டும் கோபம் வரும்னு சொல்றேன். அதனால கோபமே நம்ம படக்கூடாது. எதற்காகவும் நாம் சினம் கொள்ளக்கூடாது. ஒரு முறை சினம் பட்டுவிட்டோம் என்று சொன்னால், நாம் அனுபவிக்கின்ற உடல் துன்பங்கள், மனத்துன்பங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு பெரிய ஒரு அறிவாளி. அவர் ஒரு பெரிய ஞானி. அவர் சமுதாயத்திலே மிக பெரும் அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர். பல 1000 பேர் அவரிடத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு ஞானவான். அவர் ஒரு பெரிய ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி. அவர் ஒரு பெரிய தர்மகர்த்தா என்றெல்லாம் நாம் போற்றி ஒருவரை பாராட்டுகிறோம். ஆனால் இவர்களிடத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினாலே ஒரு சிறிய சினம் எழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நல்லவர், இவ்வளவு பெரிய ஆன்மீகவாதி, இவ்வளவு பெரிய அறிவியல் அறிஞர், இவ்வளவு பெரிய மனிதர் இப்படி கோவப்பட்டா இருப்பாங்க என்று சொல்லி, அவருடைய அனைத்து நல்ல குணங்களையும் மக்கள் மறந்து, கோபக்காரர் என்கின்ற பட்டத்தை கொடுத்து விடுவார். அதன் பிறகு அவரைப் பற்றி எவ்வளவு நல்லதை சொன்னாலும் கூட எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில இதையும் சொல்லுவாங்க. நல்லவர் தாங்க, அறிவாளி தாங்க, ஞானி தாங்க. ஆனாலுங்க கொஞ்சம் ஒரு கோபம் வருங்க அப்படின்னு சொல்லிட்டா, நம் மனதில் அவரைப் பற்றி கோபம் மட்டும் தான் நிக்கும். மிகப்பெரிய ஞானி துர்வாச முனிவர். அவரைப் பத்தி பேசும் பொழுது, அவர் நினைக்கும் பொழுது, அவருடைய ஞானம் வருவதற்கு முன்னால் அவருடைய கோபம் தான் முன்னாலே வந்து நிற்கும். அதேபோல அகத்தியர் எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய ஒரு மகான்களாக இருந்தாலும், அவரிடத்திலே ஏற்படக்கூடிய அந்த கொடிய தேவையில்லாத தீய உணர்வு தான் மனித மனதிலே பதியும். நான் எப்பொழுதும் வேடிக்கையாக கேட்பேன். மகரிஷி சொன்னதுதான் நான் உங்களிடத்தில் திருப்பிச் சொல்லுகிறேன். இப்ப நமக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்துவிட்டால் நாம் என்ன ஆகிறோம்? நாம் அங்கு இல்ல. கோபம்தான் பேசுகிறது. கோபம்தான் தீய வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. கோபம்தான் அடிக்கிறது. கோபம்தான் கொல்கிறது. கோபம்தான் என்ன செய்யறோம்னு தெரியாம என்னென்னவோ செய்யுது. அறிவுடைய ஒரு மனிதன் அந்த செயலை செய்வானா? செய்ய மாட்டான். கோபம் தான் பண்ணுது. அப்ப நம்மிடத்திலே கோபம் வந்தால் நாம் என்ன ஆகிறோம்? நாம் அங்க காணாம போயிடும். நம்ம காணாம போயிடும். யார் இருக்காங்க? கோபம் தான் இருக்கிறது. கோபம் தான் பேசுகிறது. கோபம் தான் கொலை செய்கிறது. ஒரு ஒரு அடி கோபத்தினால அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு கொஞ்சம் விழிப்பு நிலை வந்த உடனே நாமே நினைச்சு பார்க்கிறோம். வெட்கி வேதனையில் தலை குனிகிறோம். ச்சே! நானா இப்படி பேசிட்டேன். நானா இப்படி அடிச்சுட்டேன். அப்ப அப்ப விழிப்பு நிலை வருது. ஆனால் செய்த செயல், பிறரை வருத்திய வருத்தம், அந்த வருந்திய உள்ளம் நமக்கு கொடுத்த சாபம் ஏதாவது மாறுமா? அதனால நமக்கு கோபம் வரவே கூடாது. வந்தால் என்ன ஆகிறது? நாம் அங்கு இல்லை. அப்படி நம்மை, நம் சுயத்தன்மையை, நம்முடைய அறிவை, நம்முடைய ஆற்றலை, நம்முடைய அனுபவத்தை, நம்முடைய தூய்மையை, நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய ஆன்மீக உயர்வினை பாழ்படுத்தக்கூடிய அந்த கோபம் நமக்கு தேவைதானா? நண்பர்களே, சாதாரணமான மனிதர்கள் அவர்களும் கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவர்கள் பொறுமையாக, அன்பாக, ஆனந்தமாக, தெய்வீகமாக அந்த உலகமே வாழ வேண்டும். எல்லார்கிட்டயும் போய் நம்ம சொல்ல முடியாது. அன்புமிக்க மனவள கலைஞர்களாகிய நாமாவது அதுதான் நான் இந்த தலைப்புகளை ஒவ்வொரு தலைப்பையும் நாம் வெறும் கத்தாய்வு தலைப்பாக எடுத்து பார்ப்பதற்கு பதிலாக இதை நாம் இன்றிலே இருந்து செயல்படுத்த வேண்டும். ஒருவர் மிகப்பெரிய தவறு செய்கிறார். நீங்கள் அவர் மீது கோபம் கொள்கிறீர்கள். கோபம் கொள்வதற்கான அனைத்து நியாயமும் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதனாலே அவர் செய்த தவறு மாறிவிடுமா? அவர் மீது கோபப்பட்டு அவரை நீங்கள் மிகவும் வருத்தி, அவர் மேலும் மேலும் தவறிழைக்கத்தான் தூண்டுகிறீர்களே தவிர, அந்த தவறை மன்னித்து, அந்த தவறை அவருக்கு புரிய வைத்து, இனிமேல் இந்த தவறை செய்யாதீர்கள் என்கின்ற ஒரு அறிவுரையை கொடுத்து, அவர் மேலும் தூய நிலையிலே வாழ்வதற்குரிய அனைத்து ஒத்தாசைகளையும் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், எந்த மனிதனும் திரும்பவும் அந்த தவறை செய்வதில்லை. கோபப்படுவதால் நாம் யாரையும் திருத்த முடியாது.
மன்னித்து அருள்வதன் மூலமாகவும் அவர்களை வாழ்த்தி வாழ்த்தி வாழ்விப்பதன் மூலமாகவும் தான் ஒருவரை நாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதான் சாமிஜி அவர்கள், நீங்கள் மன்னித்து பழகுங்கள். மன்னிப்பின் மேன்மையை அவர் வலியுறுத்தி சொல்கிறார்கள். இது ஒரு நடைமுறை பயிற்சி. அப்ப ஒருவர் மீது கோபம் வருகிறது. ஏன் நமக்கு கோபம் வருகிறது? நீங்கள் ரொம்ப பிராக்டிக்கலா நீங்க நம்மளுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய வீட்டில், நான் வேலை பார்க்கின்ற இடத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நான் சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். இங்க இந்த மனிதர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கும். அப்படி நின்ற இடத்திலேயே அவர்கள் எச்சில் துப்புவார்கள். அதன் மீதே நடப்பார்கள். நான் கொரோனா காலத்திலும் இங்கே ஒரு 3 மாதங்கள் இருந்தேன். அப்ப எல்லோருக்கும் சொன்னேன், நீங்க காலில் செருப்பு இல்லாமல் வெளியில் போகாதீர்கள். தயவு செய்து வெளியிலே எச்சில் துப்பாதீர்கள். நீங்கள் சுத்தமாக இருங்கள், தூய்மையாக இருங்கள். என்ன செய்யும்? ஆனால் மனிதர்கள் துன்பப்பட்ட பிறகும் கூட அந்த துன்பத்திலே இருந்து பாடம் படித்துக் கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் துன்பப்படுவதற்கான செயல்களை அதிகமாக செய்கிறார்கள். அவர்கள் மாக்கள். நாம் எல்லாம் மக்கள். நாம் மனிதர்களாக உயரக்கூடிய நிலையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய மனவள கலைஞர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? சினத்தை அடியோடு தவிர்த்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு பிறர் மீது வரக்கூடிய கோபத்துக்கான காரணம் இப்ப நான் சொன்ன மாதிரி, நான் சொன்னேன், அவர் செய்யல, தப்பு பண்ணிட்டார், இல்ல இந்த மாதிரி நஷ்டம் வந்துருச்சு எனக்கு, அதனால எனக்கு அவர் மீது கோபம் வருது. நிறைய உதாரணம் மாதிரி சொல்லுவார். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் பையனுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறார், பண்ணிட்டு வரல, இவன் யூனிஃபார்ம் போட்டுட்டு வான்றார், போட்டுட்டு வரல, அடிக்கிறார், கோபம் வருது, சொன்னது செய்யலையேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை அவருக்கு. எல்லாம் கரெக்ட் தான். கோபப்படுவதால் நாம் ஏதாவது, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நானும் ஒரு ஆசிரியராக இருந்ததால், நீங்கள் எவ்வளவு உயர்ந்த ஆசிரியராக இருந்து நீங்கள் மாணவர்களுக்கு நல்ல முறையிலே பாடம் நடத்தி இருந்தாலும் கூட, உங்களால் அவர்கள் வாழ்க்கை இருந்தாலும் கூட, நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கோபப்பட்டு அந்த மாணவர்களை திட்டினாலோ அல்லது தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலோ, இந்த மாணவர்கள் தங்கள் ஆயுள் முழுவதும் அந்த கோபத்தினால் நீங்கள் சொன்ன வார்த்தையை மறக்க மாட்டார். வீட்லயே அப்படிதான். அது கணவன் மனைவியிலே ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தையாக, விளையாட்டாக இருக்கலாம், குழந்தைகளிடம் அல்லது சகோதரர்களிடம், உறவினர்களிடம், சமுதாயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நான் நீங்க சொன்ன வார்த்தையை சாகும் வரையில் மறக்க மாட்டேன். அது போல கோபப்பட்டு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் திரும்ப பெற முடியாது. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு நமக்கு தெரியும். எனவே கோபம் என்பதை தவிர்ப்பதற்கு நிறைய வழிகள். ஒன்று, எப்பொழுதும் பொறுமையாக இருந்து பொறுமை எப்பொழுது வரும்? பொறுமையா இருங்கன்னு சாமி சொல்லிட்டார். அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னா அது பொறுமையா இல்லைன்னு சாமி சொல்றார். நான் பொறுத்து பொறுத்து பார்த்தங்க, முடியலைங்க, அதனாலதாங்க பொங்கிட்டங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சாமி சொல்கிறார், பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்று சொன்னால் அது பொறுமையே இல்லை. அதாவது இன்ஃபினைட் நமக்கு பேஷன்ஸ் இருக்கும். இந்த இறைநிலை அளவிற்கு நமக்கு டாலரன்ஸ் தி இன்ஃபினிட்டி லெவல் எப்பயுமே சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த நம்ம பொறுத்து கொள்ளக்கூடிய நம்முடைய குணம் அப்படி அந்த அளவுக்கு இருந்தால்தான் நமக்கு கோபமே வராது. பொறுமை அப்படி இருக்க வேண்டும். பிறருடைய செயல்களை, பிறருடைய தவறுகளை மன்னித்து அருளக்கூடிய அருளாளர்களுடைய உள்ளம் நமக்கு வரணும். நடந்துருச்சு, சரி பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், தவறு செய்தவர்கள் கூட என்னடா ஏதாவது சொல்லுவாருன்னு நினைச்சோம், ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நினைச்சோம், ஒண்ணுமே சொல்லாம சரி பரவாயில்லப்பா, அடுத்த முறை தப்பு பண்ணாம நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரே நீங்க நினைக்கும் பொழுது அந்த உள்ளத்தில் அப்பொழுதுதான் ஒரு மாற்றம் ஏற்படும். உடனே மாறுமானா தெரியாது, 2-3 முறை கழித்து கூட அது மாறலாம், ஆனால் நிச்சயம் மாறும். அதுதான் மன்னிப்பினுடைய மேன்மை சாமி சொல்லுது. 2வது பொறுமை. இந்த பொறுமையை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்றால், அதுக்குத்தான் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். எது நடந்தாலும் நம்மை சுற்றி நடப்பது அனைத்தும் இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்ற உண்மையை, சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும் நிச்சயமாம் ஞானத்தை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், நாம் யாருக்கும் எதையும் சொல்லி திருத்த முடியாதுன்னு. நீங்க அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை மனசு எடுத்துருங்க. நம்ம ஒன்னும் யாருக்கும் சொல்லி ஒருத்தரையும் நம்ம மாற்ற முடியாது. அப்ப நீங்கள் எப்பொழுது நமக்கு கோபம் வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதையாவது ஒண்ணு, நான் நல்லதுதானே சொல்றேன், நல்லது கூட கேட்க மாட்டேன்றாங்களே, நான் நல்லதுதானே செய்யறேன், அதை கூட செய்ய விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த ஆதங்கத்துலதான் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல்
நல்லது சொல்றேன் கேட்க மாட்டேன்றாங்களே, நல்லது சொல்றேன் செய்ய விட மாட்டேன்றாங்களே அப்படின்றப்பதான் ஏற்படக்கூடிய அந்த எமோஷன் வந்து அது கோபமாக வெளிப்படுகிறது. ஒரு பெரிய சலிப்பு, வெறுப்பு, விரக்தி எல்லாமே நமக்கு வருது. ஒண்ணும் வேண்டியதில்ல. நம்ம குழந்தைகளாக இருந்தாலும், மற்றவர்களாக இருந்தாலும் சொல்வது நம்முடைய கடமை. சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லலாம். சொல்வதை கேட்பதற்குரிய சூழ்நிலையில் மற்றவர்கள் இருந்தால் சொல்லலாம். இல்லைன்னா, வாழ்க வளமுடன். அவ்வளவுதான். அதுக்காக கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒன்று பொறுமை. பொறுமை, பொறுமை, பொறுமை. அதுல சொன்ன மாதிரி நீங்க கழுத்து அறுத்துக்கிறது அகக்காட்சியா வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கொள்ளிக்கட்டைய எடுத்து சுடுறது அகக்காட்சியா வச்சுக்கோங்க. கோபம் வந்தா இதுதான் நம்ம பண்றோம். அப்ப நான் தற்கொலை பண்ணிக்கிற மாரி அர்த்தம். கோவப்பட மாட்டேன். கம் வாட் மே ஐ வில் கீப் மை செல்ஃப் இன் எ வெரி கூல் அண்ட் காம் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். மனதை எப்பொழுதும் நான் அமைதியான நிலையில் வைத்துக் கொள்வேன். இப்படி நினைங்க. அந்த பொறுமை நமக்கு சினத்தை தவிர்க்கும். அடுத்த சிந்தனை, நாம் இந்த உலகத்தில் பிறந்ததற்கே நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நம்முடைய அப்பா, அம்மாவுக்கு. உடம்பு அவர்கள் கொடுத்தது, உயிர் அவர்கள் கொடுத்தது. பிறந்தது முதற்கொண்டு இன்று வரையிலும் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்தும் சாமிஜி வந்து அது மிக 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 அழகாக சொல்லியிருக்கு. நன்றி, கடமை உணர்வு, நலம் நாடி செயல்களாற்றும் நல்விழிப்பு. இது கர்மயோகத்தில் சொல்லக்கூடியது. நான் சினம் தவிர்த்தலில் பயன்படுத்துகிறேன். காரணம், இந்த மூன்றும் நாம் கடைபிடித்தால் நமக்கு கோபமே வராது. எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருக்கும். காலையில எழுந்தோமா, வாழ்க வளமுடன். இறைவா நன்றி, நான் இன்னைக்கு உயிரோடு எழுந்திருச்சிருக்கேன். காலை கீழே வைக்கிறோமா, நம்ம இந்த பூமி தாங்கிக் கொண்டிருக்கிறது. என்னை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பூமியே, நிலமகளே, அன்பு தாயே நன்றி, வணக்கம், வாழ்க வளம். காலையில் எழறோம், காலை கடன் முடிக்கிறதுக்கு போறோம், பல் விளக்குறோம், பேஸ்ட், பிரஷ் அல்லது பல்லுக்குச்சி எது பண்ணாலும் சரி, நன்றி. இந்த பொருள் எனக்கு கிடைத்ததற்கு இறைவா உனக்கு நன்றி. போன உடனே தண்ணி. எவ்வளவு பேர் தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க. நம்ம வீட்டுல தண்ணி வந்து 6 மாதிரி ஓடிட்டு இருக்கு. தண்ணி, நீருக்கு நன்றி. வந்த உடனே நம்ம வீட்டுக்காரம்மா ஒரு காஃபி, டீ, பால், இல்ல அம்மா, சர்வன்ட் மெய்ட் யாரா இருந்தாலும் சரி, உடனே பல் விளக்கிட்டு வந்து உட்கார்ந்த உடனே ஒரு காஃபி குடுக்குறாங்க. ஒரு பேப்பர் எடுத்து கொண்டு வந்து குடுக்குறாங்க. இந்த பேப்பர் படிக்கும் பொழுது பேப்பரை கொண்டு வந்து போட்டவன், முதல் நாள் இரவு 2 மணி வரையிலும் பிரிண்ட் பண்ணின அந்த மிஷின் ஆப்பரேட்டர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் நன்றி. டீ குடிக்கும்போது இந்த பால், பால் எங்கிருந்து வந்தது, எந்த மாட்டுல இருந்து வந்தது, யார் கறந்தா, யார் கொண்டு வந்து ஊத்தினா சொசைட்டில, அங்கிருந்து எப்படி இது வந்து பேக்கெட் ஆகி எப்படி நமக்கு வந்தது, நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தது, யார் பால் காய்ச்சினா, யார் டீ போட்டா, அத்தனை பேருக்கு. சாமிஜி ஒரு வார்த்தையில சொல்லிட்டார், ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு. நினைச்சு பாருங்க, கோபம் வருமா? வாழ்க்கை முழுவதும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அனுபவங்களையும் நாம் இப்பொழுது பெற்றிருப்பதற்கு காரணமான அனைவரையும் நினைத்துக் கொண்டு அவங்களுக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னா நம்ம கோடி ஜென்மம் வேணும். எங்க கோவப்படுறது? நன்றி 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 நன்றின்னு சொல்லிக்கிட்டே போனா கோவப்படுறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. அதே போல நாம் கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது. நன்றாக நினைச்சுக்கலாம், நான் வந்து கோபமா பேசினா நான் சொல்றதை அவங்க கேட்கறாங்கன்னு. உங்க முன்னாடி அவங்க நடிக்கிறாங்க. நீங்க சொல்றதை கேட்கிற மாதிரி நடிக்கிறேன். சரி, எல்லாம் பண்றேங்க, செய்யறேன். நீங்க அப்படி போன உடனே நம்ம என்ன மாதிரியான தகாத வார்த்தைகள் குற்றப்படுமோ கூட்டிட்டு அவன் பாட்டு நம்ம வேலைதான் பண்ணிட்டு. எனவே ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கிறது. சாமி சொல்கிறார், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொண்டால், பிறருக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் வந்தால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஆனந்தமாகும். எனவே அன்புமிக்க மெய்யுணர்வாளர்களே, சினம் தவிர்த்தல் என்பது அறிவிலே உயர்வும் ஆன்மீக மேம்பாடும் ஒரு அமைதியான நிறைவான தெய்வீக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற எல்லோருக்கும் அவசியம். அதிலும் குறிப்பாக அருட்தந்தையின் அன்பு குழந்தைகளாக இருக்கக்கூடிய மனவள கலைஞர்களாகிய நமக்கு மிக மிக அவசியம். இப்ப நம்ம இந்த சினத்தை தவிர்ப்பது முதலே சொல்லிட்ட 2 பிராக்டிக்கல் மெத்தடாலஜி. ஒண்ணு பொறுமை, இன்னொன்று மன்னிப்பு. அப்ப மன்னிக்கக்கூடிய மனம் இருந்தால் அவன் மகானாக மாறுகிறான்.
பொறுத்து கொண்டு போகக்கூடிய உள்ளம் இருந்தால் அவன் நிறைமனம் பெற்றவராக மாறுகின்றான். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவராக அவர் இயல்பிலேயே தன்னை உருவாக்க. அவனுடைய மொழி அன்பு மொழி, அவனுடைய வாழ்வு கருணை வாழ்வு, அவனுடைய உள்ளம் எப்பொழுதும் தெய்வீகம், எல்லா உயிர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவமான உள்ளம். அப்ப அன்பும் கருணையும் நன்றி உணர்வும் மன்னிப்பும் பொறுமையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எல்லா உயிர்களையும் தம் உயிர் போலே எண்ணி எல்லா உயிர்களுக்கும் தன்னால என்ன செய்ய முடியும் என்கின்ற சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருநாதரை போன்றவர்களுக்கு என்ன கோபம் அப்படின்ற வார்த்தையே வாழ்க்கையில் இருக்காது. எனவே அந்த சிரத்தை தவிர்த்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் இந்த நடைமுறை பயிற்சியை பின்பற்ற வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இதுவரையிலும் நாம் பிறந்தது முதற்கொண்டு இன்று வரையிலும் பெற்றிருக்கின்ற கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பு என்றுதான் நம்முடைய வாழ்க்கையே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் போனேன். அதே போல சுவாமி சொல்வதை போல நாம் ஒவ்வொருவரும் உடல் வலுவிலே, மனத்தின்மையிலே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வி அறிவிலே, நமக்கு கிடைத்திருக்கின்ற தொழில் வாய்ப்பிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாய அந்தஸ்திலே நாம் பிறருக்கு என்ன செய்ய முடியும் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்று நினைத்து எல்லோருக்கும் நன்மை செய்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். எப்பொழுதும் நம்முடைய மனம் நிறைவாக இருக்கும், மகிழ்வாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். கோபம்னா என்னன்னே நமக்கு இந்த வார்த்தையே ஒரு காலகட்டத்துல நம்முடைய மனவளக்கலை அன்பர்கள் டிக்ஷனரியில காணாம போயிடும். அப்படி போகணும். அப்படி போனால்தான் நாம் உண்மையான மனிதர்கள், மனவளக்கலை அன்பர்கள் என்று. இப்ப சுவாமிஜி ஒரு பட்டியல் போட்டிருக்கார். நாங்கெல்லாம் பயிற்சி எடுத்துக்கும் பொழுது உட்கார்ந்து எழுதணும். இப்பயும் நம்ம எழுதணும். நீங்க ஓய்வா இருக்கும் பொழுது எழுதுங்க. யார் யார் மேலெல்லாம் கோபம் வருதுன்னு 10 பேர் எழுதுங்க. அப்புறம் அதை ப்ரையரைட்டைஸ் பண்ணுங்க. யார் மேல ரொம்ப அதிகமா கோபம் வருது, அடிக்கடி கோபம் வருது, அவங்களுக்கு நம்பர் 1, நம்பர் 2. சுவாமி சொல்லுவாங்க, நீங்க அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்பர் 1 லிஸ்ட் யாரா இருக்குன்னா லைஃப் பார்ட்னர், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இல்ல அம்மா அப்பா குழந்தைகள், அப்படி இருக்கும் நெருங்கின உறவு. ஏன் அப்படின்னா எங்கே நாம் அதிகமாக உறவை நாம் பலப்படுத்திக் கொள்கிறோமோ அங்கே அதிகமான உரிமை எடுத்துக்கொள்வதற்கு நாம் முயல்கிறோம். எங்கேயெல்லாம் அதிகமான உரிமை எடுத்துக்கொள்ள முயல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய ஆதிக்கத்தை அங்கே நிலைநிறுத்த நம்மை அறியாமலேயே விழுகிறோம். நான் உன் கணவன், நான் உன் மனைவி, நான் உன் அண்ணன், நான் உன் அக்கா, நான் உன் அம்மா, நான் உன் அப்பா, நான் உன்னுடைய சகோதரன், நான் உன்னுடைய நண்பன், நான் உன்னுடைய மேலதிகாரி, நான் உன் பக்கத்து வீட்டுக்காரன், நான் உன்னை விட அறிவிலே, பொருளாதாரத்திலே, அந்தஸ்திலே உயர்ந்த ஏதாவது காரணத்தை வைத்துக்கொண்டு நாம் அப்படி பிஹேவ் செய்வதால் தான் அந்த இடத்திலே நாம் சொல்வதை பிறர் கேட்கவில்லை என்று சொன்னால் கோபம் வருகிறது. இது அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்க. அறிவை, என்னுடைய அந்தஸ்தை, என்னுடைய குடும்ப பொறுப்பை வைத்துக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கை துணைக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நேரமே பத்தாது நல்லது பண்றது. இப்ப கோபம் எங்க படுறது? ஏன் கோபப்படுகிறோம்? அதிகமான ஒரு உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய உறவில் தான் நாம் கோபப்படுகிறோம். இதுக்கு வேற நம்ம ரொம்ப நம்முடைய நடைமுறையில இதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால என்னப்பா, கோபம் இருக்கிறது தானப்பா குணம் இருக்கும். இந்த அம்மா அறிமுகப்படுத்தும் போது பாடினாங்க பாருங்க, சாமிஜியுடைய பாட்டு தினம். அற்புதமாக சாமிஜி அவர்கள் சொல்லுவார்கள், அருகுணம் என்பதை நாம் எப்பொழுது மாற்றிக்கொள்கிறோமோ, சீரமைத்துக் கொள்கிறோமோ, அப்பதான் கோபம் நம்ம இடத்திலே போகும். சும்மா பேசுறதுனால, கேட்கறதுனால, இப்பெல்லாம் ஐயா சொன்னாங்க இதெல்லாம் போகாது. பொறுமை என்கின்ற வார்த்தையை கேட்டால் கோபம் போகாது. பொறுமையாக நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும். பொறுமை என்பது நமக்கு ஒரு ஆபரணமாக, அணிகலனாக மாற வேண்டும். மன்னிப்பு என்பது, மன்னிக்கக்கூடிய தன்மை என்பது அந்த அருள் ஆளர்களுடைய குணமாக இருப்பது நம்முடைய இயல்பாக மாற வேண்டும். எனக்கு நிறைய ஆன்மீக பெரியவர்களோடு அறிமுகம்.
மிகப்பெரியவர்களை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது, அவர்கள் நினைக்கும் பொழுதே கூடவே அவர்களுடைய கோபமும் என் நினைவுக்கு வரும். நினைச்சு பாருங்களேன், மிகப்பெரிய ஞானி, அருளாளர், தாங்க முடியாது கோபத்தை. மிகப்பெரிய தொழிலதிபர், கிரேட் மேன், உலகம் பூராவும் அவருக்கு தொழிற்சாலை இருக்கிறது. கோபப்பட்டு அவர் முகம் சிவந்து அப்படியே கண் துடிக்கிறத பார்த்தா அப்படியே என்னடா அப்படின்னு தோணும். எனவே சாதாரணமான மனிதர்கள், அறிவிலே உயர்வு பெறாதவர்கள், சாதாரணமான மனிதர்கள், நம்ம பாவம்னு நினைச்சு நம்ம அவர்களையும் வாழ்த்தி அவங்களும் திருந்தி அவங்க நல்வழிப்பட்டு பாவம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நாம் உடல் என்றால், மனம் என்றால், உயிர் என்றால், அறிவு என்றால், இறை என்றால் உணர்ந்தவர்கள். ஆனா இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மனம் அமைதி அந்த நிலைக்கு நாம் நம்மை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புமிக்க மெய்யுணர்வாளர்களே, நாம் கோபப்படக்கூடாது. சிரம் ஒரு சங்கிலி, அதையெல்லாம் நிறைய மகிழ்ச்சி சொல்கிறார்கள். அதை நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தாலும் நாம் சிரம் கொள்கிறோம். இந்த சங்கிலியை நாம் கண்டிப்பாக அறுத்தெறிய வேண்டும். சுவாமிஜி அவர்கள் நடிப்பு சினம் என்று சொல்கிறார்கள். எனக்கு தெரிந்த நடைமுறையில் எவ்வளவு பேர் அப்படி நடிப்பாக சினத்தை முடியாது. நாம் முதலே சொன்னதை போல அப்படி ஒரு முறை நாம் சினத்தை நடிப்பதாக பாவித்து நாம் சினப்பட்டாலும் கூட அது பிறகு பழக்கமாகி நம்மை அறியாமலேயே அந்த சினம் நம்மை தூண்டுகிறது. எனவே அதையும் நாம் தவிர்க்க வேண்டும். சோ இந்த 2 விஷயங்கள் அப்படியே நான் உங்களுக்கு சினத்தை வெல்ல ஒரு சீரிய பயிற்சி சாமி சொல்கிறார்கள். சினத்தை ஒழிக்க நடைமுறை திட்டம் என்ற ஒன்றை நாம் அறியாமல் இருப்பதே நம்மை கோபப்பட வைக்கிறது. 2வது, பரம்பரை பழக்கமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்திடையே இருந்து வரும் இந்த கொடிய குணத்தை ஒழிக்க தேவைப்படும் அதிகமான பலத்தை மனத்திற்கு ஊட்டவல்ல ஒரு பயிற்சி அறியாமை. அப்ப என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். நிறைய தவம் செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து. இப்ப மனதிற்கு நாம் வலுவூற்றி மனதை நாம் உயிரிலே ஒடுக்கி மனதை நாம் வாழ்ந்த அமைதி நிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது மனம் அமைதியடைய மனம் பக்குவமாகிறது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில்தான் நமக்கு கோபம் வருகிறது. எப்பொழுதுமே அன்பும் கருணையும் நிறைந்த தெய்வீகமான மனிதர்களாக எல்லோரையும் இறைவனுடைய பின்னங்களாகவே பார்க்கக்கூடிய பாவனை வரும் பொழுது நமக்கு கோபம் வருவதில்லை. அதை அடுத்து சாமி சொல்லக்கூடியது, நாம் ஒரு டைம் டேபிள், நம்ம எல்லோருக்கும் அது தெரியும். நம்ம அதை அடுத்து எடுத்துக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், அதை நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, எனக்கு கோபம் வருதுங்க, ஆனா வெளிப்படுத்த முடியல, அதை நான் உள்ள அடக்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி. அது கோபப்படுவதை விட மிகவும் கொடிய விளைவுகளை கொடுக்கும். தயவு செய்து நீங்கள் கோபப்பட்டாலும் கூட பரவாயில்லை, உள்ள அடக்கி வச்சுக்காது. அந்த சப்ரஸ்டு ஆங்கர் இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கொடிய விளைவை கொடுக்கிறது. நான் பலமுறை நம்முடைய அன்பர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தி பழகிக் கொள்ளுங்கள். ஷேர் யுவர் தாட்ஸ். ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷேர் யுவர் எமோஷன்ஸ். நம்முடைய அன்பு குழந்தைகள், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்முடைய நல்ல நண்பர்கள், நம்மை புரிந்து கொண்ட மன்ற அன்பர்கள், நம்முடைய தெய்வம் என்ற நிலையில வைத்து போற்றக்கூடிய அருட்தந்தை அவர்களையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து அவர்களிடத்தை உங்கள் மனதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்ப உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு நீங்கள் அந்த ஒரு தெய்வீகமான உணர்வினை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது உள்ளத்திலே எப்பொழுதுமே ஒரு தெய்வத்தன்மை அப்படி ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப நீங்க எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பீர்கள், அமைதியாக இருப்பீர்கள், தெய்வீகமாக இருப்பீர்கள், அன்பாக இருப்பீர்கள். நீங்கள் வாழ்த்திக்கொண்டே இருப்பீர்கள், நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் எப்பொழுதும் பிறருக்கு உதவி கொண்டே இருப்பீர்கள். துன்பமே உங்கள் மனதிற்கு வராது. கோபம் எப்படி வரும்? அதனால அப்படி கோபப்படாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு உயர வேண்டும் என்று சொன்னால், இப்ப சாமி சொன்ன மாதிரி மனம்தானே கோபப்படுகிறது. மனம்தானே ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறது. மனம்தானே ஒன்று ஒற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாற்றம் அடைந்து அதனுடைய வெளிப்பாட்டை கோபமாக காட்டுகிறது.
அந்த எமோஷன் வேண்டியது. பி காம் அண்ட் குவைட், பி ரிலாக்ஸ்ட். மீண்டும் சொல்கிறேன் அன்புமிக்க நண்பர்களே, இது வார்த்தையால் வருவதல்ல, பழக்கத்தால், பயிற்சியால், பொறுமையால், மன்னிப்பால், அருள் உணர்வால், மனதை பக்குவப்படுத்தக்கூடிய மனவளக்கலை பயிற்சியால், அகத்தவத்தால், அகத்தாய்வால் மட்டும்தான். இதுதான் அட்டவணை. 10 பேர் 20 பேர் எழுதிக்கிறீங்க, யார் டாப் ப்ரியாரிட்டி போட்டுக்கிறீங்க. அடுத்த கேள்வி, இவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் மீது கோபம் வருதா, அப்பவே டிஸ்கார்ட் அடிச்சு தூக்கி போட்டுருங்க, வேண்டியது நமக்கு. இப்ப இது என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய மகன் அல்லது என்னுடைய நண்பர், என்னுடைய பிசினஸ் பார்ட்னர், யாரா இருந்தாலும் சரி, ஏன் கோபம் வருது? அவர் மீது கோபம் வருவதற்கு நீங்கள் காரணமா, அவர் காரணமா? நீங்க தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சா உடனே மனசுக்குள்ள சொல்லிக்கணும், இனிமேல் நான் அவரை பார்க்கும் பொழுது கோபப்பட மாட்டேன், என்னை நான் திருத்திக் கொள்வேன், என்னை நான் மாற்றிக்கொள்வேன், அவரிடத்திலே அன்பாக இருப்பேன், நட்புணர்வோடு இருப்பேன். உடனே நம்ம பக்கம்தான் ஃபால்ட் அப்படின்னா, அவர்தான் காரணம் என்று சொன்னால், ஏன் அவர் அப்படி பண்றார்? பாவம், அவருக்கு ஏதோ கஷ்டம், அவன் பொருள் நஷ்டம், இல்ல உடல் நல குறைவு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அதிகமான நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், பர்சனல் கவுன்சிலிங்ல பார்க்கும் பொழுது, நிறைய பேர்த்துக்கு கோபம் அதிகமாக வரக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா, உடல் துன்பப்படக்கூடியவர்களாக இருப்பார். ரொம்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம், இன்சோம்னியா, தூக்கமின்மை, அது உடல் ரொம்ப இளைப்பா இருக்கு, எனக்கு நல்ல தோற்றம் இல்லை, எனக்கு அடிக்கடி சிக்காயிறேன் நானு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம், அல்லது மன கஷ்டம் இருக்கிறவங்க எல்லாம் இதை வெளிப்படுத்தி யாருக்கும் தெரியாமல் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கோபக்கார மாதிரியான ஒரு பாவனை வெளிப்பாடு வேண்டியதே. ஆரோக்கியமா இருங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, நல்ல காய்கறி பயிற்சி பண்ணுங்க, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, நல்ல உணவு பழக்கங்கள் வச்சுக்கோங்க, எளிய உணவு, எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு, நம்முடைய உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு, உடல் ஆரோக்கியமா இருக்கும். இப்ப அவர்தான் காரணம் என்று சொன்னால், அவரை பொறுத்துக் கொள்வேன், அவரை ஏற்றுக்கொள்வேன், அவரை இயல்பை புரிந்து கொண்டு இனிமேல் அவர் மீது கோபப்பட மாட்டேன். முடிந்தால் நீங்க நல்லா இருக்கணும், கோபப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தும். இதுதான். அப்படி முடிவெடுத்த பிறகு அடுத்து பட்டியலை எழுதணும். நான் என்ன முடிவு எடுக்க, இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன். இந்த அட்டவணையை நான் பின்பற்றுவோம். நிறைவாக ஒரு கவி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இது எப்படிப்பட்ட ஒரு கவி என்று சொன்னால், சாமி சொன்னது, சினம் கவலை எனும் இரண்டும் மனிதன் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். உடல் வலிவு, மனவழிவு, முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குறைந்து போகும். இத நமக்கு வேண்டாம், தவிர்க்கணும், கவலையை ஒழிக்கணும். என்ன பண்ணணும்? அதுக்கு சாமி சொல்கிறார், தினம் சிறிது நேரம் இதற்கு என்று ஒதுக்கி, அதான் முக்கியம், தினம் சிறிது நேரம் இதற்கு என்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருந்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்தில் எழாமல் காப்பேன் என்று பலமுறை உறுதி கூறு, வெற்றி கிட்டும். அன்பர்களே, அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நாள்தோறும் தவம் செய்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பட்டியல் போட்டு, ஏன் கோபம் வருது, யார் மேல கோபம் வருது, கோபத்துக்கு நான் காரணமா, அவர் காரணமா, நான் தான் என்னை திருத்திப்பேன், அவர்னா அவரை பொறுத்துக் கொள்வேன், அவருக்கு நான் வாழ்த்துவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினா, தினம் சிறிது நேரம் இதற்கு என்று ஒதுக்கி சிந்தித்து சீர்திருந்த இவ்விரண்டு இனமும் என்னிடத்தில் எழாமல் காப்பேன் என்று பலமுறை உறுதி கூறு, வெற்றி கிட்டும் என்று சொன்னார். எனவே அந்த வகையில் நாம் இந்த அற்புதமான நல்ல நாளில் அருட்தந்தை அவர்களின் அருள் ஆசைகளை பெற்று மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அன்பும் கருணையும் தான் வேண்டுமே தவிர சினம் தேவையில்லை. எனவே கோபம் கொள்ளாமல் இருக்கு, பொறுமையும் மன்னிப்பும் அன்பும் கருணையும் பிறரையும் தெய்வீகமான இறைவனுடைய பின்னங்களாக பார்க்கக்கூடிய பாவனையையும் மனதிலே வளர்த்துக் கொள்வோம். சினத்தை தவிர்ப்போம், சீர்பெறுவோம், வாழ்வில் அனைத்து வளங்களும் பெறுவோம், நிறைய வாழ்வு வாழ்வோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து மீண்டும் உங்களை எல்லாம் வணங்கி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நன்றியோடு நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்பு செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது
அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து ஆண்ட்ரேஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட பேசலாங்கய்யா நீங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். பேராசிரியர் வாழ்க வளம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. மிக சிறப்பான உரையா அந்த அதாவது கோபம் ஒரு பெரிய கொடிய பகை உணர்ச்சி தான் சினம்னு மிக அருமையா சொன்னீங்கய்யா. அது நம்ம திருவள்ளுவர், பாரதியார் எல்லாம் சொல்லியிருக்கிற கவிதைகள் நிறைய நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஒரு பயிற்சி இல்லாம நம்ம மகரிஷி அவர்கள் தான் பயிற்சி கொடுத்து அதை தினமும் தவறாம நம்ம பயிற்சி செய்யணும். எப்படி உடற்பயிற்சி காயகல்பம் செய்யறோமோ அந்த மாதிரி டெய்லி நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு சிறிது நேரம் அதுக்கு ஒதுக்கி இன்னைக்கு ஏன் இந்த சினம் வந்தது அப்படின்ற ஒரு இதை நம்ம கரெக்டா பண்ணா அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணிடலாம்னு அருமையா சொன்னீங்கய்யா. அது இப்போ முனிவர்களுக்கெல்லாம் வந்திருக்குன்னு கூட சொன்னீங்க. பட் இருந்தாலும் எவ்வளவு அவங்க பெரிய சாதனை படைத்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த கோபம் தான் முன்னாடி நிற்கும் அவங்கள பத்தி நினைக்கும் போதுன்றது அருமையா சொன்னீங்கய்யா. அதாவது நடிப்பு சினம் கூட கொள்ளவே கூடாது, அதே மறுபடியும் ஒரு பழக்கமா வந்துரும்ன்றத சொன்னீங்க. அதுல மிக கொடுமையானது இந்த சர்ப்ரஸ்டு ஆங்கர், அதாவது அடக்கி வச்சுக்கிறோம் பாருங்க, அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்றது சொன்னீங்கய்யா. அதனால 3 விஷயம் சொன்னீங்க. பொறுமையா இருக்கணும், நன்றி உணர்வோட இருக்கணும், மன்னிப்பு. இதுதான் நமக்கு மிக முக்கியமான சினத்தை நம்ம தவிர்த்துட்டதா ரொம்ப சினம் சொன்னீங்க. பட் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம சினம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அல்லது குழந்தைகள் நெருங்கிய உறவினர்கள்கிட்ட தான் வருதுங்கய்யா. அது நீங்க சொன்ன பயிற்சியின் மூலமா நாம செய்தாலும் அவங்கள அவங்க மனவளக்கலைக்கு வந்திருக்காங்க வரலன்றதை விட அவங்களை எவ்வாறு நாம் வாழ்த்து தான் சொன்னீங்க. நீங்க வாழ்த்திட்டு வருவோம் அப்படின்னு தான் சொன்னீங்க. இருந்தாலும் அதை அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமா, இல்ல பொறுமையா இருந்துட்டு வாழ்த்தி பண்ணலாங்க, முயற்சி பண்ணலாம். அதாவது நம்ம சொல்லக்கூடியது நம்முடைய கடமையை சொல்லலாம். நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும்னு எதிர்பார்ப்போடு சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப இன்னும் நமக்கு ரொம்ப வருத்தம் அதிகமாகும். அதனால அப்படி சொன்னேன். அப்படியே மென்மையா பேசி அவங்க அப்படியே மண்டத்துக்கு பயிற்சி எல்லாம் பண்ண சொன்னா அவங்க கிட்டயும் மாற்றம் வந்துடும். சரிங்களா? பண்ணிக்கலாம், தாராளமா சொல்லலாம். சொல்லக்கூடிய அது ரொம்ப பொறுமையாவும் அன்பாவும் அவங்க மேல அக்கறையோடும் சொன்னோம்னா அவங்க 10 தடவை சொன்னா ஒரு தடவையாவது கேட்பாங்க, மாற்றங்கள் வரும். ரொம்ப ரொம்ப சிறப்புயா. இன்முகமும் எளிமையுமே எனது செல்வன் மகரிஷி அவர்கள் சொன்னது மாதிரி நீங்க உங்களை பார்க்கும் போதே அப்படிதான் தோணுது. நீங்க அன்பு தெய்வீகமா அன்பும் இது நிறைந்த ஐயா வந்திருக்கிறாருன்னா அந்த அருமையான சின்ன நாய்க்குட்டி கூட பாருங்க ஐயா, நேற்று உங்ககிட்ட உண்மைதான். தலைமாட்டிலே படுத்துக்குச்சு. எனக்கு தெரியல, நான் ஏதோ மெதுன்னு இருக்கேன்னு பார்த்தா அப்படி தலை மேல படுத்திருந்தது. வாழ்க வளமுடன். அவ்வளவுதான். மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. வாழ்க. நன்றிகள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக சங்கர் கேரளால இருந்து ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்கய்யா, உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சங்கர் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கய்யா, நீங்க நல்லா இருக்கு? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சொல்லுங்க. அதே அந்த 30 வருஷத்துல இளமையோட பார்த்த அதே இளமுருகனையா இப்போ அதே மாதிரிதான் பார்த்துருக்கீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க. இன்னைக்கு நடத்துன உரை இல்லைங்க, அகத்தாய்வு. உண்மையிலே இன்னைக்கு நடந்த கிளாஸ் யாரு கேட்டாலும் கோபப்படுறவங்க உண்மையிலே இன்னையில இருந்து விட்டுருவாங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு அருமையான விளக்கங்களும் நல்ல ஒரு உரை, திருப்திகரமான உரை, அருமையான. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 2-3 பாரதியாரோட கவிதை இதெல்லாம் கூட்டி சொல்லும்போது எதை பார்த்தாலும் இறைநிலையாவே பார்க்க தொடங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா யாரு மேலேயும் கோவம் வராதுங்கிற ஒரு இது இன்னைக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க. அது கண்டிப்பா உண்மைதாங்க. அதுல இன்னொரு விஷயம், நான் என்னோட அனுபவத்துல சொன்னீங்க, நான் கோவப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு பயங்கர கோவம் வரும். நான் என்னைக்கு என்னோட கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சேன்னா எங்கிட்ட யாரும் கோவப்படுறீங்க. உண்மை உண்மை, அருமை அருமை, அற்புதம் அற்புதம். அந்த அளவுக்கு என்னோட இது டேர்ன் ஆயிடுச்சுங்க. அது அந்த மாதிரி இது அந்த மாதிரி நிறைய இது மாற்றம் தெரியுது நம்மளுக்கு.
அதே போல இந்த எல்லாத்தையும் இறைநிலையா பார்க்க தொடங்கினா அந்த இறைநிலை நம்மளுக்கு கை கொடுக்குன்னு சொன்னது இப்போ ஒரு கேரளா நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வயநாடுல ஆமா ஆமாங்க ஆமாங்க. இவங்க அந்த பிரளயத்துல முங்கி வந்துட்டு இருக்கும்போது யானை வந்து முன்னாடி நிக்குது. அந்த சரி. யானைகிட்ட வந்து கெஞ்சுறாங்க, இந்த பாட்டி ஒரு குழந்தை கெஞ்சுறாங்க, ஆ, நாங்களே கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறோம், எங்களை ஒண்ணும் செய்யாதுன்னு. யானை அந்த ராத்திரி மொத்தம் அங்க உட்கார்ந்து அந்த யானை கண்ணு இருந்து தண்ணி வருதாமா. அதான் அதான் அப்போ அதான் அதுதான் அப்ப காப்பாத்துது இவங்களை. காப்பாத்திருச்சு. அந்த ராத்திரி மொத்தம் அந்த யானை நின்னுட்டு இருக்கு. அந்த நல்ல பட்டாசெல்லாம் வெடிச்சு யானையை துரத்தி விடுற அந்த இது போய் ம், அங்க ம். யானை வந்து அது காவலா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைநிலை எனக்கு அப்ப தோணுச்சு, அந்த இறைநிலை எங்க வேணாலும் நம்ம அன்பு காட்டினா கண்டிப்பா நம்மளையும் அது காப்பாத்துங்கிற ஒரு இது இந்த இதுலயே தெரியுதுங்க. உண்மை அவ்வளவு உண்மைங்க. அவ்வளவு அருமையான செயல்ல நடக்கிற ஒரு விஷயம் பார்த்தா உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி, மகிழ்ச்சி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இறைநிலையா பார்க்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா நம்மளுக்கு எது மேலயும் கோபம் வராது. வராது. இது வருது. அந்த ஒரு நல்லது. இது நல்லா சொன்னீங்க. அப்ப நான் இப்ப சந்தோஷம். என்னோட அனுபவத்தை சொன்னது இதாங்க. எனக்கு என்ன கோபம் கம்மியாக தொடங்குனா என் மேல யாருமே கோவப்படுறதுங்க. அது அது அருமை அருமை. அதான் அது உண்மை. நம்ம அன்பா இருந்தா நம்ம மேல எல்லாரும் அன்பா இருப்பாங்க. நம்ம கண்டிப்பா கோபம் கண்டிப்பா. இல்லாம இருந்தா நம்ம கிட்ட யாரும் கோவப்பட மாட்டாங்க. அருமையான அருமையான பாயிண்ட்டுங்கய்யா. வாழ்க வாழ்க. நன்றிகள் நன்றிங்க. ஐயா. சந்தோஷம். வாழ்க. வாழ்க. ஐயாவை தொடர்ந்து ஸ்ரீனிவாசன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா நீங்க உங்களுடைய கேள்விகளை ஐயா கிட்ட கேட்கலாங்க. அடுத்ததாக பாப்பு அம்மா அவர்கள், அம்மா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்க வீட்டு பிள்ளை இளமுருகன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது வீடியோல உங்களை பார்க்கும்போது. எங்க சரிம்மா. வீட்டு பிள்ளைன்னு அருட்செல்வி உங்களை எல்லாம் எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. கட்டாயம் நீங்க பேசுறதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அப்படியே மகிழ்ச்சியே வந்து உங்ககிட்ட இருந்து எல்லாம் சொன்ன மாதிரி உங்களை நேர்ல பார்த்து அதை கேட்க கேட்க அப்படி ஒரு நாங்களாம் பார்த்ததில்ல மகிழ்ச்சிய. அப்போ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மகிழ்ச்சியே பார்க்குற மாதிரியே எனக்கு இருந்தது. அவ்வளவு சந்தோஷம்மா. அற்புதமா இருந்தது தம்பி, ரொம்ப சந்தோஷமா சரிம்மா. இருந்தது. இந்த சரி. சின்னந்தேவத்தல் இப்ப எனக்கு என்னன்னா, சின்னந்தேவத்தல் வந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். நான் பேரசிரியர் பாடமெல்லாம் எடுக்கிறோம். நிறைய மாத்திக்க முடிஞ்சது. எல்லாத்துக்கிட்டையும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் மாத்திக்க முடிஞ்சது. வீட்டுல கூடவே அம்மா ஒரே இருக்கிறவங்க அதுக்குதான் ஒரே ஒரு முடிய மாட்டேங்குது. அம்மா ஒரு அவங்களாம் நிமிஷம். பயிற்சி ஐயா எதுவும் சொல்ல வராரு. சொல்லுங்க 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 தம்பி. 4 நிமிஷம் எழுதுங்க. வந்துட்டேம்மா. ஓகேங்க. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு அர்ஜென்ட் கால், ஒரு டெலிவரிக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்குன்னு நான் கவனிக்கல. அம்மா சொல்லுங்கம்மா. நன்றி தம்பி, நன்றி. அதுதான் தம்பி, எல்லா இடத்துலயும் பண்ண முடியும். நீங்க கடைசியா சொன்ன கவிதையும் நல்லா எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நான் வாழ்க்கை துணைக்கிட்ட நம்ம சட்டு அப்புறம் பின்னால வருத்தப்படுறோம். அந்த சமயத்துல நம்ம இன்னும் அந்த இது முடியலையே, அந்த கோவம் சட்டு வந்துருது. அப்ப இன்னும் நான் பக்குவம் ஆகலையோ? கண்டிப்பா. இல்லம்மா, நல்ல பக்குவம் எல்லாம் ஆயிட்டோம். சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்பப்ப உள்ள பதிந்து இருக்குது. அப்பப்ப நான் இருக்கேன்னு காமிச்சுக்குது. அப்படிதான் தம்பி, எல்லாம் நல்லாவே தெரியுது. அதனால இனிமேல் வரும்பொழுது போதும், நீ வந்து ரொம்ப வந்து நீ எல்லாம் பண்ணிட்ட, அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். சாயங்காலம் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதான் அப்படிதான் தம்பி. சரி. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்தோஷம்மா. பணி சிறக்கட்டும், பணி சிறக்கட்டும். நல்லதும்மா. எல்லாம் உங்க அன்பு வாழ்த்துமா. குருநாதருடைய அருள். நல்லா பண்ணுங்க தம்பி. வாழ்க வளமுடன். ஐயா சாட் பாக்ஸ்ல எல்லாரும் உங்களை மகிழ்ச்சி மாதிரியே பாக்குறாங்க ஐயா. ஒண்ணும் இல்லம்மா, அம்மா நான் ரொம்ப அவருடைய அணுக்க தொண்டன்மா. நான் அவர் கால் தூசுக்கு நம்ம பொறமாட்டோம்மா. இதெல்லாம் ஒண்ணு பெரிய பெரிய வார்த்தைமா. அவருடைய நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வார்த்தைகள். நம்மளுக்கு எதுவுமே இல்லம்மா. ஆமா, சந்தோஷம்மா. போட்டிருக்கிறதுல சொன்னீங்க. அவங்க அப்படியே அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. வாழ்க. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் பெரியகுளத்துல இருந்து, அம்மா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சசிலாமா, வாழ்க வளமுடன். ஐயா இளமுருகன் ஐயா, வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. அற்புதமான சிந்தனையை கொடுத்துட்டீங்க, எங்களையும் சிந்தனைக்கு உள்படுத்திட்டீங்க. இதே பிணம் தவித்தல் பயிற்சிய நிறைய முறை கேட்டிருக்கோம். மகரிஷி எடுத்து கேட்டிருக்கோம், பெரிய பேராசிரியர்கள் தங்களை போன்று எடுத்து கேட்டிருக்கோம், நாங்களும் கிளாஸஸ் நடத்தியிருக்கோம். இது ஐயா முன்பு சொன்னது போல இது ஒரு அகத்தாய்வு பயிற்சி போலதான் எங்களுக்கு தோன்றியதுங்கய்யா.
உண்மைமா ரொம்ப உண்மை. அற்புதமான ஒரு மகரிஷியோட ஆழ்ந்த கருத்துக்களோடு பாடல்கள், எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள், உங்களுடைய சொந்த அனுபவத்தையும் சேர்த்து யதார்த்தத்தோடு சேர்த்து எங்களுக்கு கொடுத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. மகரிஷிக்கும் சந்தோஷமா தங்களுக்கும் நன்றி சந்தோஷமா. நன்றி. ஐயா. அற்புதமான சிந்தனை தொகுப்புங்கய்யா. என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு வினா, இப்ப சொல்லுங்கம்மா. நம்மளுடைய உறவில் ஒரு மனிதர், சரிங்களா, ஆ, அவங்க சரி. நல்ல மனிதர் தான், நல்லா ஒர்க் பண்றவங்க, நல்லா பண்றாங்க. இப்ப இடையில அவங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய தன்மையிலையும் உங்களுடைய பழக்க வழக்கத்திலையும் மாற்றம் ஏற்படும் பொழுது நம்ம வாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறோம். கருமையதை வாழ்த்துங்க, அவங்க உறங்கும் பொழுது அவங்களை வாழ்த்துங்க, ஆழ்நிலை தியானத்துல வாழ்த்துங்கன்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிம்மா. இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தன்னை கஷ்டப்படுத்திக்கிறது மட்டும் அல்லாது குடும்பத்திலையும் வீட்டுக்குள்ளேயும் வெளியவும் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது மேற்கொண்டு நம்ம என்ன முயற்சி செய்யறது அப்படின்னு கேக்குறீங்க. இல்லம்மா, அப்ப அதாவது கோபம் வரத்தானயா செய்யுது. என்னம்மா? அப்ப கோபம் வருது இல்லைங்கய்யா, நமக்கு உள்ளார இல்லம்மா, கோபம் இப்ப வருது. நீங்க கோபப்படுறதுனால அவர்கிட்ட ஏற்பட்ட மாற்றங்கள் மாறிடுமா அப்படின்னா மாறாது. சரியா? கண்டிப்பா கிடையாது. அதனால வேண்டாம். அது நீங்க கோபப்பட்டு உங்க உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அந்த கோபத்தினால அவங்களுடைய உள்ளத்தையும் வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவங்கள நீங்க தனியா அப்புறம் எனக்கு போன்ல நான் நாளைக்கு இரவு மேல கூப்பிடுங்க. என்ன இஷ்யூ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நம்ம அவங்களோட பேசி அதுக்கப்புறம் அதை என்ன பண்றது முடிவு பண்ணலாம். சரிங்களா? நீங்க சரிங்க சரிங்க. நீங்க அது வரை நீங்க பொறுமையா இருங்க. ஓகேங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு மாற்றம் வருதுன்னாமா உடனடியே வராது. அது சேர்த்து வைக்கப்பட்ட பல நாட்கள் பல எண்ணங்களினுடைய தொகுப்பு தான் அந்த மாற்றம். அதனால அது திருப்பி பழைய மாதிரி மாறுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க, சரி பண்ணிக்கலாம். ஓகேங்க ஓகேங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நன்றிகள். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாகலட்சுமி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பு, அற்புதமான உரை. நீங்க சொன்னதுலயே சினம் தவிர்த்தல் பயிற்சி கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததும் முடிஞ்ச மாதிரி இருந்துங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி, பயிற்சி இப்ப பண்ணி நம்ம எல்லாரும் அந்த சினம்ன்ற வார்த்தையே தெரியாத மாதிரி ஆயிடணுமா? சரியா? அப்படிதான் ஐயா இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் ஒரு கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க. நாம இப்ப நம்ம மன்றத்துக்கு எவ்வளவோ மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கோம், நம்ம எவ்வளவு மாறி இருக்கோங்கிறது நமக்கு மட்டும் தானங்க ஐயா தெரியும். ஆமாம்மா. நீங்க அப்படியே மத்தவங்களை பத்தி கவலைப்படுறீங்க. அவங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. என்னை இப்படியே ஏத்துக்கோங்கன்னு சொல்லிடுங்க. அதனால நீங்க எந்த வகையிலும் பாதிப்படையாம பாத்துக்கோங்க. சரியா? சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னு, எங்க பேரன் இருக்காளுங்கய்யா, என்னை பார்த்தாலே கோபப்படுறான், சண்டை போடுறான், ஒண்ணுமே செய்யாதது கூட காலம்புற எதிர்த்த உடனே யூனிஃபார்ம தூக்கி மேல போடுறான், தூக்கி எறிகிறான். அதாவது ஐயா கேளுங்க, கோபத்துல எல்லாம் போடல, அத விளையாட்டா எடுத்துக்கோங்க. கண்ணனுடைய திருவிளையாடல் மாதிரி, ஆஹா நம்ம பேரை எப்படி தூக்கி போட்டு விளையாடுறான் அப்படின்னு பாருங்க, கோபம் வராது. சரியா? ஆமா, அதனால நீங்க அப்படி எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைம்மா. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுறாங்க. அப்பா அம்மாட்ட போமா, தாத்தா பாட்டி கிட்டதாம்மா பேர குழந்தைங்களுக்கு நெருக்கம் அதிகம், உரிமை அதிகம். என்ன, அதனால நம்ம கிட்டதான் அந்த ஆட்டம் எல்லாம் காட்டுவாங்க. நம்ம அதை என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். சரியா? நம்ம வெறுத்து போகல. இன்னும் நம்ம அந்த பசங்களுக்கு என்ன செய்யணும்னு நம்மளால முடியுமோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், வாழ்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சக்தி களத்திலையும் துரியாதீனத்திலையும் போய் தாங்க வாழ்த்துறேன். நல்லா இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க நல்ல பாத்துக்கோங்க. ரொம்ப அது கொஞ்சம் சிரமமா இருந்ததுன்னா கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் வரலங்கய்யா. கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் குறைவா இல்லம்மா, அதெல்லாம் வந்துருமா. இருக்கு. நீங்க அம்மா, குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இருந்தா போருமா, படிப்பு தானா வரும். சரியா? நீங்க கவலையே படாதீங்க. நீங்க தனியா கூப்பிடுங்க, நான் சொல்றேன். அதுக்கான சில விஷயங்கள்லாம் சொல்றேன். ஹாப்பியா இருங்க. வாழ்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. சந்தோஷமா. ரொம்ப நன்றி. வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அம்மா
அம்மா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? உமையாளம்மா. ஆமா, வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, எப்போதும் இன்பமா ஆனந்தமா இருக்கிறதுக்கு ஆஹ் 3 சொன்னீங்க ஐயா. அதுக்கப்புறம் நிறைய சொன்னீங்க ஐயா. மன்னிப்பு, பொறுமை, நன்றி உணர்வு சொன்னீங்க ஐயா. அதுக்கப்புறம் கண்டினியூஸா வேர்ட் சொல்லிட்டே இருந்தீங்க. அதை என்னால கேட்ச் பண்ண முடியல. ஒண்ணும் இல்லம்மா, நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அனைத்தும் இறைவனுடைய செயல்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்க. நமக்கு கோபமே வராது. எது நடந்தாலும், மழை பெய்யுது, வாழ்க வளமுடன். வெயில் அடிக்குது, வாழ்க வளமுடன். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் பார்த்து நம்மள வாங்கன்றாரு, வாழ்க வளமுடன். ஒருத்தர் என்ன இப்படி அப்படின்றாரு, அதுக்கும் நீங்க ரெஸ்பான்ஸ் வாழ்க வளமுடன். புரியுதுங்களா? அதனால நீங்க அதுதான் நான் சொன்னேன். இப்ப இதெல்லாம் பிராக்டிக்கல். நீங்க மன்னிப்பது, நன்றி உணர்வோடு இருக்கிறது, கடமை உணர்வோடு இருக்கிறது, விழிப்போட வாழறது, நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் தெய்வத்தினுடைய செயல்கள் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறது. அதெல்லாம் இருந்தீங்கன்னா நம்ம கோபம் வராது. சரிங்களாம்மா? சரிங்கய்யா. சரிங்க. இதெல்லாம் பயிற்சியில நம்ம நடைமுறையில கொண்டு வந்துடணுமா. இது பேச்சே அல்ல, இது வாழ்க்கை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க, மகிழ்ச்சிங்கய்யா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சத்யா எஸ் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நான் என்ன ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைச்சேனோ அது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. இன்னொன்னு மகரிஷியோட கவிகள் உங்களோட குரல்ல கேட்கும் போது அது இன்னும் ஒரு ஆழமா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிம்மா. நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. ஆமா, ரொம்ப நன்றி அம்மா. ஐயா வணக்கம். இளமுருகன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கள் ஐயா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க உரை. அதாவது நான் எவ்வளவோ நினைச்சிட்டு வரோம், அவங்க உரையை கேட்ட உடனே அவர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனசு அப்படியே அமைதியாயிருச்சுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி நீங்க அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி, இப்போ என்னோட பையன் கூட ரொம்ப சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றோம், இல்ல பிக்கப் பண்ணா சொல்ற பேச்சு கேட்காம எல்லாத்தையும் தூக்கி எறியறது, பயங்கர இது பண்றான். அப்போ எனக்கும் ஒரு வழி இல்லாம சரி மீட்டிங்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மிரட்டி பாப்பா கேட்காதனால கொஞ்சம் நடிப்புச்சுன்னா கொஞ்சம் கை கூட இன்னும் கொஞ்சம் அடிக்க கூட வேண்டியதா இருக்கு. அப்புறம் அவங்க கத்துறான். பட் இருந்தாலும் நான் எப்பவுமே எங்க அப்பா எங்க அப்பா இறந்துட்டாங்க, ஆனா அவர் சொல்லுவாரு எப்ப முட்டிக்கு கீழே அடின்னு சொல்லுவாங்க. அதனால முட்டி கீழே லைட்டா இது பண்ணி விடுவேன். ஆனா அப்புறம் கஷ்டமா இருக்கு அவன் இது பண்ணா. பட் என்னதான் பண்றதுங்க ஐயா, அவங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் மொபைல் நீங்க உங்க வீட்டுல ஒரு ரூம் இருந்ததுன்னா நீங்க ஒர்க் பண்ணும்போது ரூம்ல போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ரைட்டா? இல்லைன்னா ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் பண்ணிடுங்க. நீங்க வேலை செய்யும் பொழுது குழந்தைய உங்க வேலை பண்ணக்கூடிய இடத்துல, இப்ப நீங்க ஆபீஸ் போனா பையனை கூட்டிட்டு போவீங்களா? கூட்டிட்டு போக மாட்டீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் an advantage to you. ஓகே, பட் that should not disturb your work also. குழந்தை குழந்தைங்கய்யா. அவனுக்கு தெரியாது அப்பா வேலை பார்க்கறாரு, லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மீட்டிங்ல இருக்காரு, கான்கால்ல இருக்காரு அப்படின்லாம் தெரியாது அவனுக்கு. அதனால நம்ம தான் நம்மளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நீங்க அதனால இப்போ ஒரு 1 hour பண்ணிட்டீங்க, ஒரு 10 minutes பிரேக் வருது, இப்போ வெளியில வரீங்க, கதவை சாத்திட்டு வரீங்க, 10 minutes பையனோட உழுந்து பொருளுங்க, அவனை தூக்கி மாரில் போட்டுக்கோங்க, தோல்ல போட்டுக்கோங்க, கொஞ்சுங்க, அவனோட விளையாடுங்க, அவங்ககிட்ட பால் கொடுத்து எடுத்து உங்க மேல போட சொல்லுங்க. ஸோ அவன் வெண்ட் அவுட் ஆயிடுவான். அந்த சாமி சொல்ல மாதிரிங்க, ஒரு 6 அடி 7 அடி வளரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த ஒரு சின்ன 1 அடியில குழந்தையில அடங்கி இருக்கு. அதனால நம்ம அப்படி ஆடுறோமா, நம்ம சொன்னா கேட்டுக்கிறோம். குழந்தை தெரியாது. அந்த உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி இட்ஸ் பப்ளிங் வித் எனர்ஜி. அதனால அப்படிதான் இருக்கும். தயவு செய்து நீங்க அப்பா காலு கீழே அடின்னு சொன்னாரு இல்லையா, இந்த அப்பா சொல்றேன், அடிக்கவே அடிக்காதீங்க. அடிக்கிறது கை வாங்கினா அப்படியே கட்டி பிடிச்சிக்கோங்க குழந்தைய. ரைட்டா? நிறைய முத்தம் கொடுங்க, குழந்தைய கொஞ்சுங்க, குழந்தைய நிறைய நீங்க அப்படி எமோஷனலி பாண்டேஜ் பண்ணுங்க. தயவு செய்து அடிக்காதீங்க. ரைட்டா? நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களை ஐசோலேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். வாழ்க
வாழ்க. கதவை தட்டி கதவே உடைஞ்சிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இல்ல ட்ரை அதான் பண்ணிக்கிறீங்க. அதான் நன்றி. அதான் சொல்றேங்கய்யா, நீங்க கதவை அவன் தட்டுவான். ஏன்னா அவனுக்கு வந்து நீங்க உள்ள இருக்கிறது தெரியும். நீங்க ஒர்க் பண்ண போகும்பொழுது வீட்டுல மிஸ்ஸஸ் கிட்டயோ வீட்டுல வேற யாராவது இருந்தா அவங்ககிட்ட கொடுத்து கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு போக சொல்லிட்டு, இல்ல உங்க ரூமுக்கு அவன் நீங்க தெரியாத மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். அவனை வந்து சின்ன குழந்தைகளை டைவர்ட் பண்றதுக்கு அவங்களை வந்து எங்கேஜ் பண்ணணும். நீங்க வேற மாதிரி டாய்ஸ் கொடுங்க, பால் கொடுங்க, அவனுக்கு டிராயிங் பண்ண கத்து கொடுங்க, ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து கொடுங்க, கிறுக்கட்டும், பண்ணட்டும், செய்யட்டும். ஓகே, அப்படி வந்து எங்கேஜ் பண்ணினா அவன் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிடும். கண்டிப்பா கதவை சாத்துங்க, நான் சொல்றேன். அடிப்பான், உடைப்பான், பண்ணுவான், அவனுக்கு நீங்க வேணும். சரியா? அதனால பாத்துக்கோ. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். சபரீஷ் ஐயா ஃபாலோ பண்ணுங்க ஐயா சொன்னதை. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஐபோன் அம்மா, உங்களுடைய பெயரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. சரி, அடுத்தது கவிதா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. பெங்களூர்ல இருந்து கவிதா பேசுறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம்மா. வாழ்க வளமுடன். ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. பட் நான் ரொம்ப கோவப்படுவேன். இந்த ஜூம் கிளாஸுங்கெல்லாம் அட்டென்ட் பண்ண ஒரு அளவுக்கு கம்மி ஆயிருக்கேன். வாழ்த்துறேன். எனக்கு ஆகாதவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். மௌனத்துல இருக்கு எல்லாம் பண்றேன். என் பையனுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்குங்க ஐயா. காலேஜ்ல ஒரு லெக்சரரு, நீ பாஸ் பண்ண மாட்டேன், உனக்கு இன்ஜினியரிங்க்கு லாய்க்கு இல்ல, எக்ஸாம் எழுதும் போதே நீ எல்லாம் படிச்சு என்ன. நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட, எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா, அதான் அவருக்கு சொன்னேன். நானு எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டா இருக்கான். நான் ஈவினிங் டியூஷன் பண்ணும் போது எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டா இருக்கான். சாட்டர்டே சண்டேஸ்ல கோச்சிங் போறான், ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் போறான், இஸ் வெரி கோஆப்ரேட் அப்படின்னு. அதுக்கு அவரே உங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அவனால படிக்க முடியல, அவனை நீங்க வேற ஏதாவது டிகிரி பண்ண வைங்க, எதுக்கு இன்ஜினியரிங் பண்ணிக்க, உங்களுக்கு தகுதி இல்லாத போது எதுக்கு பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன் ஐயா. இல்லம்மா, அம்மா நீங்க அதெல்லாம் ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க. நீங்க தம்பியுடைய பேரு, தம்பி இப்ப ரோல் நம்பர், அவர் படிக்கக்கூடிய காலேஜ் நீங்க எனக்கு கொடுங்க. நான் ஸ்டாஃப் கிட்ட பேசுறேன். நீங்க வந்து தயவு செய்து நீங்க வந்து எந்த வருத்தமும் படாதீங்க. ஏன்னா வந்து அதே மாதிரி வந்து எல்லாராலையும் என்ஜினியரிங் படிக்க முடியும். அந்த ஃபேக்கல்டி அப்படி சொல்லக்கூடாதுமா, அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நான் பேசுறேன் அவரோட. நானும் இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் 35 வருஷம் வேலை பார்த்தேன். நான் அவர்கிட்ட சொல்றேன், நீங்க வந்து நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை நமக்கு தான் தெரியும், எல்லாத்துக்கும் அது தெரியாது. நம்ம சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. நீங்க அதுக்காக மனசு கொஞ்சம் கூட சங்கடப்படாதீங்க. நீங்க அவர் ஹஸ்பண்ட நல்லா பாத்துக்கோங்க. சொல்லி கொடுத்தெல்லாம் பாஸ் பண்ண வச்சுக்கிறாயா. அதாம்மா, நீங்க வந்து தம்பியை பத்தி பெருமையா நினைச்சுக்கோங்க. நீங்க அவர் ஸ்டாஃப் சொன்னதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா அவருக்கு பாவம், அவருக்கு மேல இருக்கக்கூடிய பிரஷர், அதனால சொல்றாரு. நீங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் நீங்க வந்து இனிமேல் நமக்கு பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்கக்கூடாது. நீங்க அப்படி உங்க மனசை மாத்திக்கோங்க. எல்லாரும் காலையிலேயே 3:30 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு அவருக்கு வாழ்த்துறேன் நானு. நல்லா பண்ணுங்க. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க நல்ல ஆரோக்கியமா இருங்க. நீங்க நல்ல மகிழ்ச்சியா இருங்க. நீங்க அவருக்கு அண்ணாவை நல்லா பாத்துக்கோங்க. தம்பியை நல்லா படிக்க சொல்லுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்க, அவர் ரிலாக்ஸா போயிட்டு இருக்க சொல்லுங்க. நீங்க கொடுங்க தம்பி காலேஜ் பேரு எல்லாம், நம்பர் எல்லாம், தம்பி ரோல் நம்பர் எல்லாம் கொடுங்க. நான் அவரோட பேசுறேன். அப்படி சொல்ல மாட்டாங்க. தைரியமா இருங்க. தெரியாமா? இந்த 2 வேவா திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. நான் மறுபடியும் போக மாட்டேன், நான் வேற ஏதாவது பண்றேன். இல்ல நான் சொல்றேன் கேளுங்கம்மா. கண்டிப்பா அவர் டிகிரி படிக்கணும், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும், வாய்ப்பு இருந்தா நல்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும், டிகிரி முடிக்கணும். இப்ப எந்த வருஷம் படிக்கிறார் அவரு? செகண்ட் இயர் பிடெக் பண்ணிட்டு. செகண்ட் இயர் தானமா படிக்கிறாரு. இன்னும் 2 வருஷம் இருக்கு. எல்லா வகையான சப்ஜெக்ட்ஸையும் அவர் வந்து மினிமம் பாஸ் பண்ண சொல்லி சொல்லுங்க. அரியர் இல்லாம பண்ண சொல்லி சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியா இருக்கும். நான் தம்பியோடய பேசுறேன். சரியா? சின்ன பையன் தான் அவரு. நீங்க தைரியமா இருங்க. வாழ்க வளமுடன். நம்பர் நோட் பண்ணிருக்கேயா, கொஞ்சம் பையனோட பேசுறேம்மா. நாளைக்கு நான் இரவு பயணம் எனக்கு. நாளைக்கு மாலையில ஒரு 7 மணிக்கு மேல கூப்பிடுங்க. சரியா? நான் பேசுறேன். நன்றி. மகிழ்ச்சியா ஐயா கிட்ட பேசுனதே உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்துருக்கோம். அதனால நீங்க கவலைப்படாதீங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். உரைய கடைசியா தான் கேட்க முடிஞ்சது. மிகவும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா, இப்ப குடும்பத்துக்காக நம்ம வந்து மேரேஜ் வாழ்க்கையே ரொம்ப தள்ளி போட்டு லேட்டா தான் நம்ம பண்றோம்.
ஒரு பெண் வந்துட்டா அந்த குடும்பத்துல உள்ள சூழலே மாறி போகுதுங்க ஐயா. அதாவது இந்த பக்கம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, இந்த பக்கம் வந்து மனைவி அம்மா, எப்படிங்கிறப்ப மனைவிக்காக பார்க்குதா கூட பிறந்தவங்களுக்காக பார்க்கறதாங்கிறப்ப என்னுடைய நிலைமை வந்து அங்க வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயங்கள். நீ ஏன் மனைவிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற, இல்லை இவங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்கா தங்கச்சி சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். இப்படிலாம் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சூழல் ஐயா. இப்போ நம்ம வெளியில போறோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு ஜெனரலான ஒரு சின்ன 2 விஷயம் மட்டும், டிராஃபிக் சிக்னல் போட்டுடுறாங்க, இருந்தாலும் சிக்னலை பார்த்துட்டு அதை தாண்டி அவங்க கிராஸ் பண்ணி வராங்க. நம்ம இப்போ போறதுக்குள்ள என்னடா இவங்க, அவங்களுக்கும் அர்ஜென்ட் ஒர்க்கு நம்மளுக்கும் அர்ஜென்ட் ஒர்க்கு, இப்படி ஒரு சூழல் இந்த மாதிரி இருக்கு. கோவப்படாம எப்படிங்க ஐயா இருக்க முடியும்? ஒரு மருத்துவத்துக்காக போறோம், அங்க வந்து நல்லா பண்றோம், விசாரிச்சு நம்ம இவர் நல்லா சரியா பண்ணக்கூடியவர் தான் நினைச்சு நம்ம போய் எல்லாம் பண்றோம். ஒரு 6 மாச கால அளவுக்கு வரையும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். எடுத்த பிறகு என்னுடைய மருத்துவத்துல இது இல்லைங்க, நீங்க வேற எங்கேயா ஒரு இடத்துல பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்கள வந்து அந்த காலாவாசமா இருக்கட்டும், உடல்நிலையா இருக்கட்டும், எல்லாமே இது வந்து பாதிக்கிறது. நேரங்காலம்லாம் எல்லாமே இதாகிறப்ப அவங்க மேல எப்படிங்க ஐயா நம்ம கோபமோ மன்னிப்போ இந்த மாதிரி இல்லைங்கய்யா. இப்ப கோவப்படாம நீங்க மன்னிச்சு சொல்றது நம்ம நீங்க ஒரு சொல்றது அன்பா எல்லாமே இருக்கிறது? இல்ல, எல்லாமே சரிதாங்கய்யா. நீங்க கோபப்படுறதுனால நீங்க சொன்ன இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு மாறுமா? மாறாது. நீங்க மனைவியா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய பப்ளிக்கா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, நாம் எடுக்கக்கூடிய செயல்கள் நமக்கு நல்ல விளைவை கொடுக்கணுன்ற ஒரு தீர்மானமான எண்ணத்தோட நீங்க 1 முறைக்கு 2 முறை 3 முறை நீங்க ஆராய்ந்து பார்த்து ஒரு செயலை செய்ய ஆரம்பிங்க. சரிங்களா? நீங்க கவலை ஒழித்தல சாமி சொன்ன மாதிரி சில துன்பங்கள், சில சிக்கல்கள் நாம் வாழ்க்கையில ஏற்று அனுபவித்துத்தான் தீரணும். ரைட்டுங்களா? நீங்க சொன்ன 3மே அந்த அனுபவித்தே தீர்க்க வேண்டிய விஷயங்கள். இப்ப நம்முடைய குடும்பம், நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய தங்கை சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கை துணை, நீங்க யாரையும் மாற்ற முடியாது. நீங்க வந்து குடும்பத்துக்காக உழைத்து கால தாமதமாகி திருமணம் செய்து கொண்டு வந்தாலும் கூட வரக்கூடிய பெண்ணுக்கு அதெல்லாம் புரிஞ்சா மட்டும்தான் அனுசரிச்சு போவாங்க. அவங்களும் அவங்களுக்குரிய கற்பனைகளோட தான் வந்திருப்பாங்க. நம்ம கணவரோட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால அது ஒண்ணு. அதே மாதிரி பப்ளிக்ல வந்து அதுக்கு பேர் வந்து சமுதாய வினை அப்படின்னு பேரு. பப்ளிக் லைஃப்ல அதுக்கு பேர் வந்து சமுதாய வினை அப்படின்னு பேரு. நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அனுபவித்தே தான் தீர்க்கணும். 3வது நீங்க சொன்ன மருத்துவம், அது வந்து நம்ம கையில இல்ல. நீங்க சமுதாயம் பூரா ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. அதனால நம்ம உடல் நலத்தை நல்ல முறையில பார்த்துக்கணும். அந்த எண்ணத்தை தான் நீங்க வலுப்படுத்திக்கணுமே தவிர, இந்த யாரையும் குறை சொல்வதோ, அவங்க மீது கோபப்படுவதோ, அவங்களை மன்னிக்க முடியுமாங்க? ஏன்னா மன்னிக்கலைன்னா பரவாயில்ல. அதனால எந்த விதமான ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு இல்ல, நமக்கு தான். அதை நம்ம நீங்க இப்பயே ரொம்ப ஃபீல் பண்றீங்க. நீங்க சொல்லும் பொழுதே தெரியுது எனக்கு. அதனால அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை ஏற்றுக்கொண்டு, சகித்துக்கொண்டு, பொறுத்துக்கொண்டு, துன்பம் இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி வாழ்க்கையை வந்து நீங்க நடத்துறதுக்கான ஒரு அருட்தந்தையினுடைய விளக்கத்தின் வழியில வாழ ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். சரிங்களா? மகிழ்ச்சியா இருங்க. நீங்க ஓய்வா 2-3 நாள் கழிச்சு தொடர்பு கொள்ளுங்க. நான் நிறைய விஷயங்கள் பர்சனலா சொல்றேன். அதனால நிம்மதியா இருங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவை தொடர்ந்து மீனாட்சி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அன்மிட் கொடுத்துட்டாங்கம்மா மீனாட்சி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா அருமை ஸ்பீக்கர். எல்லாமே பிராக்டிக்கலா வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட டக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த லைஃப் பார்ட்னரோட டக்குன்னு கோவம் வந்துருது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நிறைய பார்த்தாச்சு, ஆனா அதெல்லாம் டக்கு ஞாபகம் வந்துருது. இப்ப நானும் அவரும் தனியா இருக்கோம். அதெல்லாம் டக்குன்னு ஏதாவது ஒண்ணு வரும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துருது. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் நீங்க சொல்லும் போது தெரியுது. இப்ப பசங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க, அவங்க மேல டக்குன்னு கோவம் வருது. அவங்க பக்கத்துல இல்லையேன்னு ஒரு கோவம் வருது, ஒரு தனிமை வருது. அதுதான் ஐயா. ஒண்ணும் இல்லம்மா. அம்மா ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன் கேளுங்க. இந்த நொடியில இப்பதான் நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு பாஸ்ட் எதுவுமே கிடையாது. ரைட்டா? எதுவுமே இல்லை. 2 பேரும் பிறக்கும் போதே இப்படி பிறந்திருக்கீங்க. குழந்தைங்க எல்லாம் வெளியில இருக்காங்க. நீங்களும் அவரும் தான். அதனால கோபமே படாதீங்க. அன்பா இருங்க. நீங்க அவருக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்க. உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்க முடியும்னு பாருங்க. குழந்தைகள் எல்லாம் நினைச்சு எல்லாருமா இன்னைக்கு சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்து உலகமே நம்முடைய ஒரு சின்ன குளோபல் வில்லேஜ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா?
அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதை பத்திலாம் நீங்க எல்லாமே நமக்கு வந்து ஒண்ணுதான். இந்த உலகத்துல தான் வாழ்ந்து அந்த உடம்பு கொஞ்சம் படுத்தும் போது கொஞ்சம் உடனே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதாவது இப்ப அவங்களுடைய வாழ்க்கைக்காக போயிருக்காங்க. அதனால நம்மளுடைய உடலை நம்ம தான் பாத்துக்கணும். நம்ம தனிமையை நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். இது வந்து யதார்த்தமான வாழ்க்கை. சரிங்களா? இன்னைக்கு 99% எல்லாரும் அப்படிதான். சரிங்களா? நாங்களும் அப்படிதான். அதனால வந்து 60 எனக்கு 60 அவருக்கு 65 ஆகுதா? அந்த நேரத்துல கொஞ்சம் டக்குன்னு உடம்பு சரியில்லாத போது இல்ல நீங்க வந்து கொஞ்சம் அந்த உடல் பிரிவென்டிவ் மெடிசின்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாம் பண்ணிக்கோங்க. சரியா? எல்லாமே நல்லபடியா நடக்கும். தைரியமா இருக்கு. நன்றி இளம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சீனிவாசன் ஐயா திருவண்ணாமலையில இருந்து நினைக்கிறேன். ஐயா நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். சீனிவாசன் ஐயா உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்குறோங்க ஐயா. வாழ்க வளமுடன். பேசலாங்க ஐயா. ஒரு போன்ல ஏதோ ப்ராப்ளம் போல. அன்மியூட் பண்றாரு, கேட்கல. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நம்ம இந்த அடுத்த ஒரு கேள்வியோட நிறுத்திப்போமா? சரியா? அடுத்ததாக கண்ணன் ஐயா அவர்கள். ஐயா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. வாழ்க மட்டும் சொல்லுங்க ஐயா. வாழ்க ஐயா. உங்க ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா ஒரு நிகழ்வு நடந்துருது, அந்த நிகழ்வு சுத்தியே மைண்ட் சுத்திட்டே இருக்கு. அது தவறா இருந்து இருக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்கய்யா. நீங்க ரொம்ப சிம்பிள். ஒரு நிகழ்வை பத்தி மனம் சுத்திக்கிட்டே வருது இல்லையா? உங்களுக்கு பிடித்த இன்னொரு நிகழ்வை வந்து நீங்க வந்து மனசுல இப்ப எடுத்துக்கோங்க. என்ன பிடிக்குமோ, சரிங்களா? என்ன நிகழ்வு பிடிக்குமோ அது வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அந்த நினைவு உங்களுக்கு தானா வந்து மேல வந்து சூப்பர் இம்போசிஷன் ஆயிடும். சரியா? சரிங்க சரிங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு செயல் பண்ணுங்க. இது பேசுறது நல்லா இருக்கியா? அது என்னன்னா ஒரு 2 வருஷம் ஆனா திரும்ப அதே ரிப்பீட்டட் ஆயிட்டு இருக்கு. இல்ல அதான் நான் சொல்றேன். நீ எப்ப ரிப்பீட் ஆகுதோ அப்ப திரும்பவும் நீங்க இன்னொரு நல்ல நிகழ்ச்சியை மனசுல கொண்டு வாங்க. ஓகே? சரிங்க சரிங்க சரிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்னது நீங்க பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்றதுனுடைய பலன் கிடைக்கும். சரிங்க சரிங்க. அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். பண்ணுங்க. வாழ்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களே? பண்ணிக்கலாமா? வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே